மனம் கமல செய்கிறேனே தமிழை உன்னை வணங்குகிறேன், மனமாற வாழ்த்துகின்றேன். என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற பேச்சுலகின் பிதாமகர் பாட்டனார் ஸ்ரீமான் சுவாமிநாத மகாலிங்கம் அவர்களின் நினைவை போற்றி என்னை நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்த அன்பு தந்தை மறைந்த ஸ்ரீமான் எஸ்.எம். குஜராபாதம் அவர்களின் நினைவை போற்றி திருமுறையையும் பதிகங்களையும் நினைவுபடுத்திய மாவட்ட துணை ஆட்சியர் CPCL அவர்களை மீண்டும் ஒரு முறை என் தாத்தா காலத்திற்கு என்னை கொண்டு சென்றார். 292 பதிகங்களுடைய 8000 சொச்சம் பாடல்கள். பதிகங்களையும் பாடல்களையும் அப்பொழுதெல்லாம் நினைவுபடுத்தி சரியாக சொன்னால்தான் மாலை காப்பியே தருவார்கள் வீட்டில். அப்படி இருந்தது ஒரு காலம். இப்பொழுது பாண்டியன் ஸ்டோர்ஸில் தொடங்கி சின்ன மருமகளில் முடிகிறது வீட்டின் நிலைமை. என்ன சொல்வது? உங்களை போன்ற ஆட்கள் இருந்தால் எங்களை போன்றவர்களின் பிழைப்பு நன்றாக இருக்கும். ஆனால் இப்போது இருப்பவர்கள் எல்லாம் எங்களை பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொல்கின்ற காலத்தில் நான் இருக்கின்றேன். என்ன செய்வது? அந்தோ பரிதாபம். மறைந்த தாத்தாவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக பேசவும் முடியாமல் ஆடவும் முடியாமல் தவிக்கின்ற ஒரு பட்டிமன்ற நடுவராக நான் இருக்கின்றேன். கொள்கை ஒரு பக்கம் என்னை அமரச் செய்கிறது, புகழை தேடு என்று சொல்லுகின்ற தம்பிமார்கள் ஒரு பக்கம் என்னை தூண்டிவிட்டு யூடியூபில் எல்லாம் நான் மனைவியை திட்டி மனைவி என்னை டெய்லி நேரில் திட்டுகிறார். ஏனென்றால் யூடியூபுக்கான வீடியோவை எடுப்பதே என் மனைவி தான். எடுத்து முடித்தவுடன் சொல்கிறாள், என்னை திட்டுவதற்கு என்னை வைத்தே வீடியோ எடுக்கிறாங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. வித்தியாசமான தலைப்புகளை தருவதில் மிகச்சிறந்தவர் என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் செல்வாஸ் நடராஜன் அவர்கள். சுமார் 6 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக வேளாங்கண்ணி செல்லும் வழியில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவரது இல்லத்தில் காக்க வைத்து மேடையை அழகுபடுத்தி ஏற்றி அழகு பார்த்த ஒரு பட்டிமன்றத்தில் அறிமுகமான அண்ணன் செல்வாஸ் அவர்கள் என் கண்கள் வழியாக உள்ளே புகுந்து எங்கள் இதய சிம்மாசனத்தில் இருமாப்போடு அமர்ந்த ஒரு நல்ல பேச்சாளர். அவருடைய ஏற்பாட்டின் பேரில் நாகை பல்கலை இலக்கிய பேரவையை துவக்கி வைத்த பெருமை என்னை சாரும். அதனால் அதில் ஒவ்வொரு முறை உரையாற்றும் போதும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த விஸ்வரூப விநாயகர் குழுவினுடைய பெருந்தகையாளர்கள், என்னை விட மிக சிறந்த முறையில் நன்றாக தமிழ் பேசுகின்ற கண்ணதாசனை தன் நாவில் குடி வைத்திருக்கின்ற அன்பிற்கினிய நடுவர் குபேந்திரன் அவர்கள், என்னுடைய மதிப்பிற்குரிய பேச்சாளர் முனைவர் பேராசிரியர் அன்பு சகோதரி புனிதலட்சுமி அவர்கள், என்னுடைய கழுதகை சகோதரி, நாங்கள் இருவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கவில்லையே தவிர பேச்சில் எனக்காக ஒரு தங்கை இருக்கிறார் என்றால் அது அன்பிற்கினிய வர்ணனி அவர்கள், அன்பு சகோதரி, இளைய பேச்சாளராக இருந்தாலும் புன்னகையோடு பேசுகின்ற கௌஷி அவர்களுக்கும், என் பெயரில் சிவனை தாங்கி எப்பொழுதும் எளிமையாக காத்திருக்கின்ற சிவனருள் செந்தில் அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பட்டிமன்ற குழுவினுடைய இரும்பு பில்லர், சிரிப்பு நாயகன், அன்பு தம்பி, என்னையும் காமெடி லெவலுக்கு இறங்கி பேச வைக்கிற தம்பி ரஞ்சித் அவர்களுக்கும். ரஞ்சித்தும் நானும் எப்படின்னா, என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, அடுத்த பிறவி ரஞ்சித் தான் உங்களுக்கு பொண்டாட்டி, இல்லை நீங்கள் தான் ரஞ்சித்துக்கு பொண்டாட்டின்னு. அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அவ்வளோ லவ்வோ லவ். ஆனால் இதில் எது நடந்தாலும் உலகம் அழிஞ்சிடும் ரஞ்சித்து. நம்ம 2 பேரும் அப்படி இருந்தோம்னா. சிறப்பாக இந்த நிகழ்வில் பரதநாட்டியம் ஆடிய அன்பிற்கினிய குழந்தைகளுக்கும், எங்களுக்கு முன்னால் பேசிய 2 பெரிய பேச்சாளர்கள், அதாவது மங்கையர்கரசி அம்மாலாம், நல்ல தேச மங்கையர்கரசி அம்மாலாம் இங்கே வரலை, வந்திருந்தால் அவங்க 2 பேரையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. எதிர்காலத்தில் 2 தேச மங்கையர்கரசியை தந்திருக்கின்ற நாகைக்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக முறைப்படுத்தி வர்ணனை செய்த என் அன்பு தங்கை அனுராதா ஸ்டாலின் அவர்கள், அவருடைய பிறந்தநாள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாகை நல்ல ஒரு தமிழை கேட்பதற்கும் நல்ல ஒரு பாங்குடன் சிவத்தொண்டை சைவத்தை தலைப்பு செய்கின்ற உங்களுடைய தலைப்பை பார்த்த பத்திரிகையில் செமையான தலைப்பு, நல்ல தலைப்பு, மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக ஒளி அமைத்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரருக்கும், நடந்துக்கிட்டே போய் கேட்டாலும் உட்கார்ந்து கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருக்கின்ற அத்துணை காதுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, செல்வாசன் அந்த தலைப்பு சொன்னார், ஆனால் ஒரு வித்தியாசமான தலைப்பாக வச்சுருக்குறோம் அப்படின்னாரு. தலைப்பு கேட்ட பிறகு நினச்சேன், இது எது எனக்குன்னு வச்ச தலைப்பா
விதி ஜெயிக்குதா மதி ஜெயிக்குதா அப்படின்னு சொல்லிட்டேன். வாழ்க்கையில் வெற்றி என்பது விதி வழியா மதி வழியான பட்டிமன்ற மரபு என்பது துவங்கும் போது அந்த தலைப்பை பற்றி சற்று விரிவாக பேச வேண்டும். பெருந்தகையர் ஐயா எங்களுடைய மானசீக குருநாதர் சுகீஸ்வரம் அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை அவர் விளக்குகின்ற பாங்கு என்பது செழுமையான செங்கழு நீர் தித்திப்பான தேனாக இருக்க வேண்டும் என்பார். மன்னை ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் ஒரு வழக்காடு மன்றத்தில் அவர் ஆற்றிய அறிமுக உரையை மீண்டும் சொல்லுங்கள் என்று தவ திரு பொன்னம்பலடிகளார் கீழே அமர்ந்து கேட்ட பெருமைக்குரியவர். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றம். ஆனால் இன்றைய காலத்தில் பரபரப்பான நம்முடைய சமூக சூழ்நிலையில் நாம் எல்லோரும் எல்லாமும் எப்பொழுதும் விரும்புவது அந்த கணத்தில் மகிழ்வாய் இருப்பது. அப்படி ஆகிவிட்டது. அப்படி என்றால் வெற்றி என்பது எதுவென்றே தெரியவில்லை. ஆனால் இன்றைய நேரம் கருதி இந்த அறிமுக உரையை சற்றே சுருக்குகின்றேன். விதியும் மதியும் எப்படியானது அப்படின்னா, உளவியல் ரீதியான ஒரு வாசித்தலை அண்ணன் தலைப்பு சொன்ன பிறகு ஒரு வாசித்தல் அனுபவம் புதுமையாய் எனக்கும் கிடைத்தது. இந்த தலைப்பை ஒட்டி வாசிக்கும் நம்முடைய மூளையின் இரு பகுதிகள் இருக்கும். இரு பகுதிகளும் ஆப்போசிட், எதிரெதிராக சிந்திக்குமா. எப்பொழுதுமே இந்த மேடை சிறப்பாக செயல்படும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு மூளை சிந்தித்தால், இல்லை இந்த மேடை சிறப்பாக இருக்குமா என்பது ஐயம், நிகழ்ச்சி சரியாக செல்லுமா என்பது ஐயம், நிகழ்ச்சி வெற்றி பெறுமா என்பது ஐயம் என்று அது மூன்று எதிரான கட்டளைகளை கொடுக்குமா. இந்த பக்கத்து மூளை பாசிட்டிவாக யோசித்தார், நேர்மறையாக சிந்தித்தார். இந்த பக்கத்து மூளை எதிர்மறையாக சிந்தித்தார். ஒருவேளை இந்த பக்கத்து மூளை நேர்மறையாக சிந்தித்தால் இது எதிர்மறையாக சிந்திக்கும். இந்த இரண்டு மூளைகளுக்கும் இடையில் ஒரு சிறிய பிளாஸ்மா அளவிலான ஒரு இணைப்பு இருக்கும். இந்த இணைப்பு இரண்டையுமே கடக்கும். அப்பொழுது நேர்மறை சிந்தனையை எதிர்மறை சிந்தனை வென்று விட்டால் நாம் மனம் துயரப்படும். இது உளவியல் ரீதியான ஒரு உண்மை. சமீபத்தில் பிரான்சில் நடந்த ஒரு 13 நபர்களுக்கான சோதனை அடிப்படையில் வெளியிடப்பட்ட ஒரு முடிவு, ஃப்ளைஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையில் இதை சொல்லியிருக்காங்க. ஃப்ளைஸ்டன்கிற ஆய்வு கட்டுரையில் இதுல வேடிக்கை என்னன்னா, 8 பேருக்கும் அந்த இணைப்புக்கான பிளாஸ்மா இருந்தது. மீதமுள்ள 5 பேரிடத்தில் அந்த பிளாஸ்மாவை நீக்கி சோதித்து பார்த்தார்கள். அவர்கள் அனைவருமே நேர்மறை சிந்தனையில் தான் வெற்றி பெறுகிறார்கள். ஏனென்றால் அந்த எதிர்மறை சிந்தனை இங்கு கடத்தப்படவில்லை. அந்த ஃப்ளைஸ்டன்ல ஒரு கடைசியா என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதெல்லாம் எதிர்மறை சிந்தனைகள் நேர்மறை சிந்தனை இடத்தில் வரவில்லையோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய மனம் ஆழமாக இருக்கிறது, மனம் அமைதியாக இருக்கிறது, மனம் நிஜமாக இருக்கிறது. தட் இஸ் a true in the value of heart to promote the science to brain அப்படின்னு எழுதுறாரு. சயின்ஸ்னா குறியீடுகள் அப்படின்ற அர்த்தத்துல SIGNS, சயின்ஸ் டு ப்ரொமோட் த பிரைன். மூளைக்கு சரியான குறியீடுகளை கடத்துகிறது ரத்த ஓட்டத்தின் அடிப்படையில் முடிவு எழுதுறேன். அப்ப அந்த முடிவுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அதுல இந்தியாவிலேருந்து ஒரு டாக்டர், அவர் பேரு டாக்டர் கோடீஸ்வரன், ட்ரிபிளம்ல சீஃப் நியூராலஜிஸ்ட், நரம்பியல்ல மிக சிறப்பான ஒரு மருத்துவர், MSCH MBBS MS plus MD plus MSCH மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இன் குரோனிக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறதுல படிச்சிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறார் ஒரு கமெண்ட், மிக சிறப்பான ஒரு கமெண்ட். ஆம், இது உண்மை. ஏனென்றால் தமிழின் புராதனமான இலக்கியங்களும் சிவபுராணங்களும் வைணவ காப்பியங்களும் இதைத்தான் சொல்லுகின்றன. எப்பொழுதெல்லாம் புறம் என்கின்ற மூளை அகம் என்ற மூளைக்குள் செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் அகம் என்ற மூளை அமைதியாகிறது, புறம் என்ற மூளையே ஜெயிக்கிறது. அதை நான் என்னுடைய அனுபவத்தில் தமிழ்நாட்டில் உணர்ந்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். மிக சிலாகித்து போனோம். அதை அத்தனை பேர் லைக் செய்திருக்கிறார்கள். பிளாக்ல இருக்கு. நான் சொல்றது எதுவும் கற்பனையோ அல்லது வெறும் அச்சிடப்பட்ட புத்தகத்தை வைத்தோ இல்லை. இது அத்தனையும் உண்மை. அப்படி என்றால் ஒரு நரம்பியல் மருத்துவர் ஃப்ளைஸ்டன் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு தரவுகளின் அடிப்படையிலான சர்வேவை விமர்சிப்பதற்கு எதை பயன்படுத்துகிறார் என்று பாருங்கள். தமிழின் தொன்மையான விஷயங்களை அங்கு படித்தேன். 4 நாட்களுக்கு முன்பு இன்று ஒரு துணை ஆட்சியர்
அதை பற்றி சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது. நிச்சயமாக அவர் அதை படித்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு நரம்பியல் மருத்துவர் சிந்திப்பதை ஒரு துணை ஆட்சியர் சிந்திக்கின்றார். அதை ஒரு பேச்சாளர் மூடமாக வைத்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை அவர் ஒரு மூளையின் ஒரு பக்கம், இவர் ஒரு மூளையின் ஒரு பக்கம், இரண்டுக்குமான பிளாஸ்மா இந்த பேச்சாளர். அவ்வளவுதான். இப்படித்தான் இந்த தலைப்பை அறிமுகம் செய்கின்றேன். விதியால் வெல்ல முடியுமா, மதியால் வெல்ல முடியுமா? முதலில் வெற்றி என்பது எது? இப்ப இந்த மேடைக்கு நான் சாதாரணமாக ஒரு டிஷர்ட், ஒரு சாதாரண அயன் பண்ணாத ஒரு வேஷ்டி, ஏனென்றால் வாழ்க்கையில் நான் கைலி கட்டுவதில்லை. என்னுடைய தாத்தா எனக்கு இட்ட முதல் கட்டளை அதுதான். ஒரு பொழுதும் கைலி கட்டக்கூடாதப்பா, அது சைவத்துக்கும் வைணவத்திற்கும் எதிரானது என்று சொல்வார். ஒரு என்னுடைய பெரியப்பா மகன் ஒருவர் ஒரு முறை சொன்னார், எனக்கு வேஷ்டி அவ்வளவு சுலபமாக இல்லை தாத்தான்னார். கலோக்கியல்ல சொன்னார், சுலபமா இல்லை தாத்தா, ஈஸியா இல்லைன்னாரு. சரி, தைக்கப்படாத கைலி துணியை பயன்படுத்திக் கொள் அப்படின்னு தான் எங்க தாத்தா சொன்னாங்க. ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் அடிக்கடி யோசிக்கிறேன். என் தந்தையை விட என் தாத்தாவின் நெருக்கம் இப்பொழுதெல்லாம் எனக்கு அதிகமாக தோன்றுகிறது. தந்தை கண்டிப்பானவன், ஆனால் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை ஆன்மீகத்தோடு அளப்பரிய வகையில், தெரியாத வயதில், புரியாத வயதில் திணித்து சென்றிருக்கிறார் ஒரு பெரும் மனிதர் என்றால் அது எவ்வளவு பெரிய பொக்கிஷமாக இருக்கும் என்று சமீபத்தில் எல்லாம் அடிக்கடி யோசிக்கிறோம். என்ன செய்வது? நிழலாக நாங்கள் இருந்தாலும் நிஜமாக அவர் இல்லை என்பது மதி சொல்கிறது. விதி வலியது என்பது உண்மை. அப்படி என்றால் வெற்றி எதை சார்ந்தது? ஒரு டிஷர்ட்டும் ஒரு சாதாரண ஒரு அயன் பண்ணாத, மிடுக்கு இல்லாத ஒரு சாதாரண இடையாடையும் அணிந்து இங்கு வந்திருந்தால் மேடையின் கலாச்சாரத்திற்கும் எனக்குமான ஒப்பனையில் நிச்சயம் ஒப்புதல் இருக்காது. என்னதான் நான் எளிமையானவன் என்றாலும் அந்த எளிமையை சபை ஏற்குமா என்பது ஆயிரம் கேள்விகள். அப்பொழுது மதி சார்ந்து சிந்திக்கின்றோம், ஒப்பனை கூடுகிறது. விதி சார்ந்த விஷயம் வெறும் உடல், மதி சார்ந்த விஷயம் ஒப்பனை. சரி, அப்படி என்றால் மதி இல்லாத, ஒப்பனை இல்லாத வெறும் உடலுக்கு இந்த உலகம் மரியாதை தரவில்லை. எதை மதிக்கிறது? மதியினால் செய்யப்பட்ட ஒப்பனையா அல்லது விதியினால் இயற்கையாய் தந்த உடலாய்? இதுதான் வெற்றியினுடைய சூட்சம ரகசியம். இதை இவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். அருமையான தலைப்பு. கிட்டத்தட்ட இதை பற்றி எனக்கு தெரிந்து பெரும் பேச்சாளர்கள் அனைவரும் பேச வேண்டிய கட்டாயம். அவர்களுக்கு முதலில் வெற்றியை என்னவென்று தெரிய வேண்டும். இன்று என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், வெற்றி என்றால் தம்பி ரஞ்சித் அவர்களும் அருமை தங்கை வருணி அவர்களும் கோவித்துக் கொள்ளக்கூடாது. வெற்றி என்றால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஏராளமானோர் நாம் என்ன பேசுகின்றோம் என்பது புரியாமல் கைத்தட்டினால் கூட அது வெற்றி என்று அந்த நொடியில் சிரிக்க செய்து விட்டால் அது வெற்றி. நீங்கள் ஒரு நகைச்சுவை பேச்சாளர், அவரும் நடுவராக பண்ணுகிறார். அது காலத்தின் கோலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிக புகழ் பெற்றவர். அவர் சொல்கிறார், ஒரு மான் உண்மையை வைத்துவிட்டு, இது இங்கிருந்தால் மான், அப்படி தள்ளி விடுகிறார். இது சல்லென்று போவதால் இது சல்மான் அப்படிங்கிறார். அதை எல்லாரும் கைத்தட்டுறாங்க. கேட்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய பகுத்தறிவுவாதியான ஒரு தமிழின் முன்னணி நடிகர், மிகப்பெரிய பகுத்தறிவுவாதியான தமிழின் முன்னணி நடிகர், மறைந்த முதலமைச்சர்களால் பாராட்டப்பட்ட மிக உயரமான ஒரு நடிகர். நாகரிகம் கருதி அவரின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. உனக்கெல்லாம் அறிவு இருந்தால் உன்னை நீ பகுத்தறிவுவாதி என்று சொல்லிக் கொள்வாயா? வெட்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. நீ சிரிப்பதால் இந்த தமிழகத்தின் ஊடகம், ஒப்பற்ற உயர்ந்த ஊடகம், அதை திரும்பி திரும்பி காட்டி படிக்க வேண்டிய எத்தனையோ பெயர்களை உண்மையான நகைச்சுவை என்னவென்று தெரியாத நிலைக்கு ஆக்கிவிட்டது. அதுதான் விதி. மதினா அதை கிளாசிஃபை பண்ணி வகைப்படுத்தி பேசணும் பாருங்க, இது எங்களுடைய மதி. அதனாலதான் நாங்க உருக்குள்ள போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம். உண்மை அதுதான். அப்ப அந்த கோபம் ஒரு நொடி வந்தாலும் அடுத்த நொடி அந்த கோபத்தை நாம் நமக்குள் புதைத்துக் கொள்கின்றோம். அது மதி. என்னை விட கோபக்காரர் செல்வசன். எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், ராஜேந்திரன் ஒரு ஆசிரியர். எங்கள் கூடவே பணியாற்றியவர், எனக்கு ஒரு வகையில் உறவினரும் கூட. எனக்கு ஆசிரியர், பின்பு என்னோடு பணியாற்றினார், ஓய்வு பெற்று மறைந்து விட்டார். அவருக்கு 11 மணிக்கு டீ குடிக்கணும். சப்போஸ் 11:10 ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே அவருக்கு டென்ஷன் ஆகும் பாருங்க. அதாவது டீக்கு பதில் ஒரு டம்ளர்ல வெந்நீர் கொடுத்தா கூட அதை அப்படி தொட்டு பார்த்துட்டாருன்னா அந்த அவருடைய டென்ஷன் மோடு கீழே இறங்கிடும்.
ரொம்ப நாள் எனக்கு இது தெரியாது. அவர் கூட வேலை பார்க்கும்போது பயங்கர கோபமாயிடுவார். நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ அந்த 11 மணிக்கு அந்த டீ அதுதான் பிரச்சனை அப்படின்னு. சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சப்போஸ் ஏதாவது அதிகாரிகள் வந்துருவாங்க, பிஓஸ் வந்துருவாங்க, டிஓ வந்துருவாங்க, அந்த நேரத்தில் இவருக்கு டீ கொடுக்கலன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடும். அங்கேயும் இங்கேயும் ஓடுவார், எல்லாம் பண்ணுவார். நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு சத்துணவுலேருந்து கொஞ்சோண்டு வெந்நீர் வாங்கிட்டு வந்து ஒரு டம்ளரில் போட்டு பிளாக் டீயோட அந்த டிப் இருக்குல்ல அதை போட்டுருவேன். சார் இந்தாங்க பிளாக் டீ குடிச்சிருக்கேன். என்னடா இது அப்படிமாரி, சார் குடிங்க சார், டீ தான், பால் இல்லாத டீ அப்படிமாரி. சரி கூட அப்படின்னு வாங்கி ஒரு வாங்கி கொடுத்து அப்படியே கூலாகிடுவார். இதுதான் விஷயம். அவர் குடிச்சது டீ கிடையாது, ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அது டீ. இன்னைக்கு உலகம் நம்ம ஆளுங்க அப்படிதான் இருக்கும். நமக்கு எது வெற்றின்னே தெரியல, வெற்றின்னு ஒண்ணு கொடுக்குறான், இதுதான் வெற்றி அப்படின்னு. உண்மை தானே? என்னை பொறுத்தவரை வெற்றி என்பது, நான் மிகப்பெரிய வெற்றியான மனிதன். எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் படிச்சிருக்கேன், மேக்ஸ்ல படிச்சிருக்கேன். ஐஏஎஸ் 3 வாட்டி ஃபெயிலுங்க. சாரி சார், டைரக்ட் ஐஏஎஸ்ல ஃபெயில், தப்பா நினைச்சேன், உண்மையை சொல்றேன். பேங்க் எக்ஸாம் 41 எழுதுனாங்க, 40ல் ஃபெயிலு. 41வது பேங்க் எக்ஸாம் ஒரு பிரைவேட் பேங்க்ல, சிட்டி யூனியன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா கிடைச்சிருச்சு. எங்க அப்பாட்ட போய் சொன்னோன்னே, எங்க அப்பா குவாசி கவர்மெண்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை பார்த்தாங்க. எங்க தாத்தா சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்கோட ஃபவுண்டர். கும்பகோணம் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல எங்க தாத்தா வந்து ஓசிமணி பீரியட்ல தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கியை பிரிச்சு கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கின்னு உருவாக்கும் போது அதுக்கான ஃபவுண்டர் அவங்க தான். ஃபவுண்டர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் எங்க தாத்தா சீஃப் அக்கௌண்டண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அதனால அவங்க பையனுக்கு அங்கேயே வேலை போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்பா அதுல இருந்தாங்க. அப்பா சொன்னாங்க, அவங்க பேங்க் சென்ட்ரல் ஆஃபீஸ், அதுக்கு பக்கத்துல சிட்டி யூனியன் பேங்கோட சென்ட்ரல் ஆஃபீஸ். நான் வந்து ரொம்ப பெருமையாக காட்டினேன், சரிங்களா, ஃபெயில் ஆகிட்டா இருக்கேன்னு சொன்னீங்களே. நான் டியூஷன் நடத்தினேன், அதனால நிறைய எக்ஸாம் கான்சன்ட்ரேட் இல்லாமல் எழுதுறேன். பாருங்க, உங்க பேங்க்குக்கு பக்கத்துல உங்களை விட பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டேன் பாருங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர். சிரிச்சாங்க எங்க அப்பா. ஏன்பா சிரிக்கிறீங்கன்னு. எங்க பேங்காவது பரவாயில்ல, உன்ன மாதிரி 8th பேஸ்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி போட்டுருவான், சிட்டி யூனியன் பேங்க்ல 8th பேஸ்னா டிஸ்மிஸ் பண்ணுவான். அதான் நினைச்சேன், ஒன்னு நினைச்சு சிரிச்சேன். அவங்க தான் மதி, எனக்கு வந்தது விதி. அதனால ரொம்ப நேரம் இந்த தலைப்பை பற்றி விவாதிக்க முடியாது, அதிகபட்சமான நேரத்தை எடுத்துக்கொண்டு விட்டேன். முதலாவதாக தங்கை மருத்துவம். தங்கை வந்து அந்த ஸ்லோகன் எப்படியோ அது மாதிரி விதிக்கு போயிட்டு மதிக்கு போகலான்னாங்க. ஆனால் நேரம் கருதி செல்வாசனனை 2வதா பேச வைக்கணுங்கிறதுனால எப்போதுமே எங்கள் பேச்சை தட்டாத அன்பிற்கினிய சகோதரர் சிவனருள் செந்தில் அவர்களை விதி வழியே என்ற தலைப்பை துவக்கி வைக்க அன்போடு அழைக்கின்றேன். மன்னிக்கணும், மதியம் தோணுது. இந்த நிறைய நடுவர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பண்றாங்க. ஆனா ரொம்ப ஐயாவும் அதை குறிப்பாக அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க, தாத்தாவுடைய கொள்கை என்ன அப்படி குறிப்பா சில விஷயங்கள் தான் பேச முடியுது. எனக்கு என்னமோ அவர் சத்ரபதி சிவாஜியோட ஒப்பிடதான் தோணுது. அவருடைய படை அந்த ரொம்ப சொற்ப வீரர்கள் 500-600 பேர்கள், அவர்களும் பகுதி நேர வீரர்கள். ஆனா சென்ற படையெடுப்புகள்ல 240 கோட்டைகள் அத்தனையிலுமே வெற்றி. பாருங்க, சாட்சியாக அந்த மணிமொழி. அப்படிதான் அண்ணனுடைய பேச்சை பார்க்கிறேன். நாங்கெல்லாம் அவருடைய ரசிகர்கள். ஆனா எனக்கே ஒரு சந்தேகம், நீ பட்டிமன்றம் தொடர்ந்து இப்ப நடத்தணுமா? என்ன கண்டிப்பா நடத்திதான் ஆகணுமா? உட்கார்ந்துருக்காங்களே இத்தனை பேர் நம்மளை மதிச்சு, அதுக்காக கேட்கல. நிலானி ஏற்கனவே தீர்ப்ப சொல்லிட்டாங்கல்ல, பாக்கியனோட வரலாற்றுல உங்களுக்கு தீர்ப்ப சொல்லிட்டாங்களே, நோட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்புறம் இதுக்கு பட்டிமன்றம் திரும்ப நடத்திக்கிட்டு, விதி எப்பேற்பட்டதா இருந்தாலும் அத மதிநுட்பத்தினால வெல்ல முடியும். பக்தி, மதிநுட்பம், இத மாதிரி விஷயங்களால வெல்ல முடியுங்கிற தீர்ப்ப சொன்ன பிறகும் சரி நம்ம ஒத்துக்கிட்டதுக்காக சில பேசிதானே ஆகணும். நன்றி. அண்ணன்ட்ட கேட்ட நேரம் கேட்டேன், 10 நிமிஷமான அண்ணன் இல்ல 8 நிமிஷம். நான் 7ல இருந்து 8 நிமிஷத்துலயே முடிச்சேன். அந்த உத்தரவாதத்தோட ஆரம்பிக்கிறேன். எப்போதுமே நான் கடைசியா பேசுவேன், அப்ப இந்த நேரம் தான் கிடைக்கும். இப்ப முதல்ல பேசும்போது அவ்வளவுதான் நேரம். ரொம்ப சந்தோஷம். விதி அப்படின்னா சில சமயம் ஜெயிக்கலாமோ, சில விதி ஜெயிக்கலாம். அறிவியல் இல்லை, டார்வின் விதி இருக்கு, உயிரியல்ல பாஸ்கல் விதி இருக்கு, நமக்கெல்லாம் தெரிஞ்ச நியூட்டன் விதி இருக்கு. அது ஒருவேளை ஜெயிக்கலாமே தவிர இங்க வாழ்க்கையில ஜெயிக்க வெற்றி பெற மதிதான் அவசியம். அந்த காரணைய நோன்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அந்த காரடை நம்புனா என்னன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் சுருக்கமாக. என்னுடைய நேரத்தில் உங்களுக்கு தர்றேன். ஒரே விஷயம்தான், நமக்கு வாய்ச்ச அடிமை நல்லா இருக்கும், நம்ம எப்போதும் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே. வருஷம் பூரா தூக்கி போட்டு மிதிச்சா கூட அன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு அந்த அதுவும் எதுக்குன்னா அந்த வருஷம் முழுக்க வாங்க. அதேதான் சத்யவான் சாவித்ரி அந்த கதையெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலும் அந்த தாத்பரியம் என்ன பாருங்களேன். இப்ப சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. மனைவி கணவன்கிட்ட கேட்கிறான், பக்கத்து வீட்டுல 65 இன்ச்சில் எல்இடி டிவி, நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 இன்ச்சாவது அதிகம் வேணாம். இது கேள்வி. நம்ம ஆளு ரொம்ப புத்திசாலி, நம்மள மாதிரி ஆளு போல. அவன் சொன்னான் 75 இன்ச்சு நமக்கு வேணுமா என்ன, அவனுக்கு தலை விதி வாய்ச்ச பொண்டாட்டி. அப்படி தேவதை மாதிரி நீ இருக்கும்போது நான் எதுக்கு வாங்கணும், அவன் பார்க்கறது கொடுப்பன இல்லை அப்படி வாங்குறான் அப்படின்னு சொன்ன உடனே மனைவி அப்படி சமாளிச்சுட்டான். இந்த வாழ்க்கையில் இதுதானே தேவை. காரடையா நோன்புல தத்துவம் என்ன, அதாவது இந்த காலத்துக்கும் பொருந்தும். என்னது, புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பாலமா இருக்கக்கூடியவங்க அந்த இல்லத்தரசி. அதை உணர்த்தக்கூடியதுதான் அந்த காரடை நோன்பு. வெறுமனே கணவனுக்காக எடுக்கக்கூடிய நோன்புனால அதனுடைய தாத்பரியம் என்ன, இதுதான் நமக்கு தெரியும். அந்த சத்யவான் சாவித்திரியில சாவித்திரியுடைய வாழ்க்கையில அந்த தேர்ந்தெடுக்கிற சத்தியவான் தான் கணவன் அப்படின்ட்டு பார்த்த மனசு மாத்திரத்திலே முடிவு பண்றான் அவருடைய தர்ம சார்ந்த வாழ்க்கை. அதனால தன்னுடைய தகப்பனார்கிட்ட அந்த அஸ்வபதி அவர்கிட்ட சொல்லி, அவர் தான் என்னுடைய கணவராக இருக்கணும். அந்த இவரு கண்ணதாசன் சொல்ற மாதிரி உள்ளத்தில் அதை முடிவு பண்ணிட்டு அதை யாராலே மாற்ற முடியாத பெண்கள். அந்த பாடல் இப்ப எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அப்படி ஒரு ஆழமான மனசு நம்ம பெண்கள்ல முடிவு பண்ணிட்டா வேற எதுவும் வாய்ப்பே இல்லை. அதாவது உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவண்ணை யார், அந்த பாடல் ஒரு வரி வரும், என் இல்லமொன்னும் உள்ளமெல்லும் கோயிலிலே உன்னை என்று யார் நுழைவாய். அப்படி மனசுல வரிச்சதுனால அவன் முடிவு பண்றான். அப்ப நாரத மகரிஷி வர்றாரு, சத்தியவானுக்கு இன்னும் அவருடைய ஆயுள் விதிப்படி இன்னும் 12 மாதம் தான், ஒரு வருடம். அதனால உன்னுடைய வாழ்க்கையை பத்தி நீ நினைச்சு பாருமா அப்படின்னு சொல்லும் போது அவன் முடிவு பண்ணிட்டான், அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அவன் தான் என்னுடைய கணவன், அது விதி என்னதான் ஆனாலும் சரி அப்படின்ட்டு. நாரதர் சில மந்திரங்கள்ல உச்சாடனம் பண்றாரு, இது நீ பயிற்சி பண்ண மாட்டேன். சாவித்திரி பண்ற அந்த நாள் நெருங்குது. அந்த நாள் நெருங்கும் போது விரதம் என்ன, எதுவும் உணவு தூக்கம் எதுவும் இல்லாம ரொம்ப கடுமையான விரதம் இருக்கா. எப்போதுமே யமதர்மன் வந்து தூதர்கள் அனுப்புவான் சத்தியவானோட உயிரை பறிக்கிறதுக்கு. நேரடியாக யமதர்மனே வர்றான். அப்ப இவருடைய மந்திர சக்தினால யமதர்மன்ட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. பேசும்போது இந்த கேள்வியை கேட்கிறான், அவனுடைய தர்மத்துக்காக தான் நானே நேரடியா வந்தேன்ட்டு. அப்ப இவன் பின் தொடர்றான். அந்த மந்திரத்தினுடைய பலனால யமதர்மனை தொடர முடியுது. இவனுக்கு பயங்கர தர்ம சங்கடம் ஆகுது, வந்துட்டான்னா நம்ம எப்படி இவ்வளவு விலகி போகணுமே அப்படின்ட்டு. அப்ப உனக்கு ஏதாவது வர வேணும்னா கேளுமா, நீ ஏன்னா நான் ரொம்ப போறப்ப நீ உனக்கு சோர்வடையும், அதனால நீ தொடர்ந்து வர முடியாது. என்னுடைய கணவன் இருக்கிற இடத்துல இருக்கும்போது எனக்கு எப்படி சோர்வடையும், அதனால அதை தொடர்ந்து கேட்கும் போது அவன் கேட்காதனால நீ உனக்குன்னு ஏதாவது ஒரு வரணும் கேளு, நான் தர்றேன். சொல்லும் போது நிபந்தனையோட உன்னுடைய கணவனுடைய உயிர் தவிர அப்படிங்கிற நிபந்தனையோட சொல்றான். அப்ப உடனே அவன் சொல்றா, பாருங்க ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறது உதாரணம், முதல் உதாரணம் சொல்றா, என்னுடைய கணவன் பார்வை அளவு, கணவனுடைய தகப்பனார் மாமனார் பார்வை இழந்துட்டாரு, அதே மாதிரி அவருடைய ராஜ்யத்தை இழந்துட்டாரு. அப்படி காட்டுல கஷ்டப்படும் போது அவங்க பாக்குறாங்க. அதனால முதல்ல அவங்க பார்வையும் அவங்க இழந்த ராஜ்யமும் கிடைக்கின்றாங்க. தந்தே கிடைச்சது, ஆனா விடல, தொடர்ந்து போறான். அப்படி அவருடைய அந்த விடாமுயற்சியை பார்த்துட்டு மறுபடியும் கேட்கிறாரு, உனக்கு இன்னொரு வர வேணா கேளுட்டு. அப்ப அவர் சொல்றா, என்னுடைய தகப்பனாருக்கு ஆண் வாரிசு இல்லை, அதனால ஒரு ஆண் வாரிசு என்னுடைய தகப்பனாருக்கு கிடைக்கணும், சகோதரர் கிடைக்கின்றார். அவர் தந்தேன்ட்டாரு. ஆனா விடுற மாதிரி இல்லை, தொடர்ந்து போறா. 3வது முறை கேட்கும் போது, எந்த போரிலும் பின் வாங்காத வீரபுத்திரர்கள் வேணும் எனக்கு. கேட்கும் போது உடனே அவரும் தந்தேன்ட்டாரு. நீ கிளம்புனாரு, நீ தான் தந்துட்டீங்கல்ல வரத்த, வீரபுத்திரர்கள் வரணும், என்னுடைய கணவன் வரணுமே, அதனால என்னுடைய கணவனை கொடுக்க நான் போறேன். அப்படி போராடி வந்தவர் தான் சத்தியவான் சாவித்திரி. அப்ப எப்பேற்பட்ட விதியை கூட மதிய நுட்பத்தால வெல்ல முடியுங்கிறதுக்கு நமக்கு அந்த காலத்துல இருந்து உதாரணம் இருக்கு. நல்ல கற்றறிந்த தமிழறிஞர், அதுலயும் மதிநுட்பம் நிறைந்த நடுவர் இருக்குது, தெரியாதா என்ன? அதனால
கண்டிப்பாக மதிநுட்பத்தோட அவர் தீர்ப்பை சொல்லுவார். ஒரே ஒரு திருக்குறள், அதுக்கு முன்னாடி பாரதியோட ஒரு வரி, பாதகம் செய்வோரை கண்டால் நீங்கள் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இந்த ஒரு வரிய நம்முடைய சிறுமிகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடியது. விதியே சொல்லிட்டு அந்த பாதகரை பார்த்து நம்ம போக வேண்டியதில்லை, மதிநுட்பத்தோட எதிர்க்கணும். வள்ளுவனுடைய இந்த குறள் இதோட நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது முயற்றுபவர். இல்ல, திருக்குறளை பத்தி நிறைய பேசக்கூடிய நம்முடைய நடுவர் தெரியும். எப்பேற்பட்ட வலிய விதியா இருந்தா கூட சோர்வு இல்லாம தொடர்ந்து முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றியே கிடைக்கின்ற இந்த வள்ளுவனுடைய வார்த்தைகளையே எங்கள் அணிக்கு தீர்ப்பாக தரணும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் சிவனருள் செந்தில் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நேரம் கருதி அவருடைய உரையை சிற்றுரையாக தந்தாலும் சொன்ன சொல்லை காப்பாற்றியதற்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தேன். அந்த அவருடைய கருத்துக்கள் என்பது மதியை சிறப்பாக கொண்டு வெற்றி பெறுவதற்கான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை விதி வழியாக எப்படி நடக்கிறது என்பதை துவக்கி வைக்க, நம்முடைய வாழ்க்கை யதார்த்தமாக எப்படி செல்கிறதோ அதே போல் இவருடைய பேச்சும் யதார்த்தமாகவே இருக்கும். யதார்த்த பேச்சாளர் அண்ணன் செல்வாஸ் நடராஜன் அவர்களை வாழ்க்கையில் வெற்றி என்பது விதியே அப்படிங்கிற வழியில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். சிவாய ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஒன்று, பட்டிமன்றத்துக்கு தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் நடுவர்களுக்கு மேடையை லேட்டாக கொடுத்ததுக்கு மன்னிப்பு, வருகையை ஏற்று வந்ததுக்கு நன்றி. அதே மாதிரி சாராட்சியர் அவர்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி. பேசும்போது அடுத்த நிகழ்வுக்காக குறுக்கீடு பண்ணதுக்கும் மன்னிப்பு. சிவாய இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கும் விஸ்வரூப அத்தி விநாயகர் குழுவினருக்கும், நேரம் எவ்வளவு ஆனாலும் இந்த பட்டிமன்றத்தை ஏதோ ஒரு 10ஓடு 11ஆக இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் என்று காத்திருந்து தகவல்களை சேகரித்து செல்ல இருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம், வாழ்த்தும் சொல்லி ஆரம்பிக்கின்றேன். அதாவது நடுவர் அவர்களே, சில நடுவர்கள் பேசும்போது பேச்சாளருக்கு சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் இப்படி பேசினா நல்லா இருக்கும், நீ கொஞ்சம் அப்படி பேசினா நல்லா இருக்கும், நீ கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும், நீ கொஞ்சம் கண்டென்ட் பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு குழந்தை பேசினா எப்படி பேசினாலும் நல்லா இருக்கும்னு சொல்றது தாய் தான். அதே மாதிரி நீ எப்படி பேசினாலும் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்று தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு வயதை ஒத்தவராக இருந்தாலும் எனக்கு வழிகாட்டி ஆசானாக இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, அழகில் ரதியாகவும் பட்டிமன்றமே கதியாகவும் எங்களுக்கு செய்யக்கூடிய சதியாகவும் இதுதான் விதியாகவும் வந்திருக்கும் தங்கை வர்ணனி அவர்களே. புதுசா ஒரு பாப்பா வந்திருக்காங்க, அவங்களை எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா முதல் கன்னி பட்டிமன்றம் என்று, கன்னி மேடைன்னு சொல்ல முடியாது, கன்னி பட்டிமன்றம் என்று சொல்ல வேண்டும். முதல் மேடை ஏறி இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் இந்த மேடையிலிருந்து பன்மடங்கு மேடைகள் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆன்மீக கருத்துக்களை அள்ளி தெளித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சென்று இடங்கள்லாம் விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல எம்பெருமான் அதற்கு அருள் புரிவானாக. மற்றும் எனது அணி எதிரணி பேச்சாளர்களே, பட்டிமன்றம் அப்படின்னாக்கா ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், பெரிய புராணம் இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப அதுக்கும் வேலையெல்லாம் இல்லாம போயிட்டு, நீ வீட்டுல என்ன பேசுவியோ பேசிட்டு போயிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதுக்குதான் இப்போதைக்கு கை தட்டலாம் தட்டுறாங்க அப்படின்னு சொல்ற பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க, நடுவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. எங்களுக்கு நடுவர் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேசணும்னு தலைப்பை கொண்டு நிறுத்திட்டு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கி நடுவரா இருக்காரு. ஏன்னா சொல்லக்கூடாது, கேமரா வேற எடுக்கிறாங்க. இந்த புத்தகத்தினோடு நடக்கிறது, பேச்சாளர்கள், வாசிப்பாளர்கள், கவிஞர்கள் இவங்க தான் பேசணும் அப்படின்றது ஒரு முறை இருக்கு. ஆனா மிமிக்ரி பண்றவங்க, கரகாட்டம் ஆடுறவங்க, ஏன்னா வேற வழி இல்ல, மக்கள் அங்கதான் கூட்டம் வருது, வேற வழி இல்லாம அவங்க நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா விதியை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போயிட்டு இருக்க வேண்டியதான். தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மை நிலவை என்னமோ அதை 4 பேர்கிட்ட சொல்றதுதான் நல்லது. அதாவது ஹோட்டல் ஓனர் இருப்பாரு, ஹோட்டல்ல பூரி இருக்கும், இட்லி இருக்கும், தோசை இருக்கும், மசால் வடை இருக்கும், என்னமோ இருக்கும். ஆனா ஹோட்டல் ஓனர் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாரு தெரியுமா? வீட்டுல போய் பொண்டாட்டி கையால உப்புமா ஊத்திக்கிறது தான் அந்த ஆளோட விதி. அத மாதிரி ஜாங்கிரி கடை வச்சிருந்தாலும்
வீட்டுல போய் ஆவாரம் முட்டிய குடிக்கிறது தான் அவனோட விதியா இருக்கு நடுவர்களை. இதை மாத்த முடியாது. இந்த ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க, என்ன அந்த மதி மதி அறிவு நுட்பத்தோட வந்திருக்கிற ஆசிரியர்கள் தான் சொல்றேன், என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. உங்க அணியில தாங்க ஒரு பேராசிரியர் ஒரு ஆசிரியர் இருக்காரு. எங்க பக்கம் உள்ளவங்க எங்களோட விதியை புரிஞ்சு வந்தவங்க. என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க, எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லவா, நீ படிக்கணுமா வேண்டாமா என்பதை உன் விதிதான் தீர்மானிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. நீ கருவில் உண்டாகும் போதே நீ என்ன படிக்க வேண்டும், என்ன பொறுப்புக்கு சொல்ல வேண்டும், யாருக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்பதை முதலில் தீர்மானித்து விடுகிறது விதி. அதாவது ஒரே வகுப்பற, ஒரே வாத்தியாரு, ஒரே கொஸ்டின் பேப்பர், ஒரே மாதிரி தான் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஒருத்தன் 5 சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுக்கலாம், 5 சப்ஜெக்ட்லயும் 100 மார்க். இன்னொருத்தன் 5 சப்ஜெக்ட்லயும் சேர்த்து 100 மார்க் எடுக்கலாம். என்ன நடுவர்கள், யாரு முட்டாளாவன்? ஞானம் யாருக்கு இருக்கிறதோ, யாருக்கு விதிவழி என்ன பயனோ அதான் கொடுக்க முடியும் நடுவர்களே. அதாவது கண்டக்டரா கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் கண்டக்டரா இருக்கிறப்ப ஆயிரக்கணக்கான கண்டக்டர் போனாங்க. ஆனா ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடிஞ்சுச்சு. ராமேஸ்வரத்துல அந்த மாவட்டத்துல ஏபிஜே அப்துல் கலாம் பேப்பர் போடும்போது 327 பேர் அந்த மாவட்டத்துல பேப்பர் போட்டாங்க. ஆனா ஏபிஜே அப்துல் கலாம் தான் குடியரசுத் தலைவராக முடிஞ்சுச்சு. பண்ணபுரத்துல ஹார்மோனிய பட்டியோட ராசையான்னு ஒருத்தர் கிளம்பினாரு. எல்லாரும் ஹார்மோனிய பட்டி இந்த நாள் கூட 10 ரூபா 5 ரூபா தர்மம் வாங்கிட்டு போறாரு ஒருத்தர். சோ இசைஞானி ஆக முடிஞ்சது ஒருவரால தான். அதனால இந்த ஞானம் என்பது விதி வழியே நீ வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதை தீர்மானிப்பது விதிதான் நடுவர் அவர்களே. அதாவது உனக்கு நேரம் நல்லா வந்துருச்சு வச்சுங்களேன், நீ கிறுக்குவதெல்லாம் ஓவியமாகும், பிதற்றுவதெல்லாம் காவியமாகும். போற வழியில மாலைகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மணிமகுடம் சூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நேரம் சரியில்லைன்னு வச்சுங்களேன், அக்கௌண்ட்ல 5 கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் நடுவர் அவர்களே, 5 கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில போய் படுத்திருப்பீங்க, ஏடிஎம் கார்டு எடுத்து பக்கத்துல போனீங்கன்னா திஸ் மிஷின் இஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வரும். வேற வழியில நீங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும். எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்கள் நேரத்திற்கோ காலத்திற்கோ அது கிடைக்காது நடுவர் அவர்களே. அதாவது மதி என்பது காரியத்தில் கண்ணாக இருக்குமே தவிர விதிதான் காலத்தில் கண்ணாக இருக்கும். காலம் கணிந்து உனக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் கொடுக்கும் நடுவர்களே. உலகமே என் கையில் என்று ரொம்ப திமிரா நாங்கள் மதிநுட்பம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது உலகமே உன் கையில் என்று நினைத்துக் கொண்ட உலகத்தில் நீ ஒரு எண்ணிக்கையா இருப்பதற்கு காரணமே விஞ்ஞான நடுவர்களே. அதாவது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நாங்க கருப்பை சேப்பாகுவோம், சேப்ப கருப்பாகுவோம், ஆம்பளை பொம்பளை ஆகுவோம், பொம்பளை ஆம்பளை ஆகுவோம், என்னென்னமோ செய்வீங்க. நீங்கள் இயற்கையின் விதியை ஒருபோதும் மீற முடியாது. ஒரு துளி மழையை கூட உங்களால் வர வைக்க முடியாது. நடுவர்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப உங்களால் நிறுத்த கூட முடியாது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி மதிநுட்பத்தை பயன்படுத்தி. அதாவது ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்ணிக்கிறேன் நடுவர்களே. மகாபாரதத்துல 13ஆம் நாள் சர்க்கம் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அர்ஜுனோட மகன் அபிமன்யு அவ்வளவு போர், அவ்வளவு குதிரைப்படை, யானைப்படை, தேர், ரதங்கள் எல்லாத்தையும் உடைச்சு எவ்வளவு போராட முடியுமோ போராடுறான். ஆனா அந்த சக்கர வேகத்துக்கு உள்ளே போறான், வெளியில வர முடியாம தனி ஒரு ஆளா நின்று திண்டாடி உயிரை விட வேண்டி இருக்கிறது. அந்த இடத்துல உயிரை இறந்து போயிடறாங்க இவர்களே. இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, அந்த அபிமன்யுவோட தாய் மாமன் கிருஷ்ணன் கடவுளே தாய்மாமனாக இருந்தாலும் 1000 யானைகளையும் 1000 குதிரைகளையும் வீரர்களையும் எதை கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அர்ஜுனன் தந்தையாக இருந்தாலும், 1000 யானை பலம் பொருந்திய பீமன் பெரியப்பாவாக இருந்தாலும், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற இந்திரன் தாத்தாவாக இருந்தாலும் விதியை ஒருபோதும் மாற்ற முடியாது என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமனை ஆண்டது விதி, சீதையை ஆண்டது விதி, காமனை ஆண்டது விதி, ரதியை ஆண்டது விதி, சோழ நாட்டு கோவலன் விதி மாதவியின் மயக்கத்தில், கண்ணகியின் விதி நான்மாடக்கோவில் மதுரையில், பாண்டிய நெடுஞ்செழியன் விதி ஒற்றைக்கால் சிலம்பி. எங்கே எப்படி எதில் எப்படி விதி விளையாட வேண்டுமோ அப்படி விளையாடி கொண்டுதான் இருக்கும். அதை ஒருபோதும் நீங்கள் மதியால் வெல்லவே முடியாது நடுவர்களே. சிவனருள் செந்தில் அவர்கள் நிலானி பேச்சை மேற்கோள் காட்டி அழகா ஒன்று சொன்னார். போயிட்டாரா? கவுண்டர் வேஸ்டா போச்சு. அவருடைய அதாவது மார்க்கண்டேயன் பள்ளி வேலை காரணமா போயிருக்காரு. கவலைப்படாதீங்க, கவுண்டர் நம்ம அனுராதா மூலியமா சொல்லி. மார்க்கண்டேயர் மதிநுட்பத்தோட தன்னோட விதியை மாத்திட்டாரு. அவர் மதிநுட்பத்தோட எல்லாம் அவர் பண்ணல. விதியை நீங்கள் ஒருபோதும் வெல்லவே முடியாது. அந்த விதியை நீங்கள் சற்று மாற்றவோ வெல்லவோ நினைத்தால் நீங்கள் இறைவனிடம் சரணாகதி அடைந்தீர்கள் என்றால் மட்டுமே அதில் இருந்து சின்ன மாற்றத்தை உணரலாம் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறேன். வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். நான் எனக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வகுத்தான் வகுத்தா வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கு துய்த்தல் இருந்தான். தமிழ்ல ரொம்ப உங்களை போய் கஷ்டப்படுத்தல. நீ எண்ணெயை தடவிட்டு மண்ணில எவ்வளவு உருண்டு பிறண்டாலும் ஒற்றுதான் ஒட்டும் அப்படின்னா. அதனால விதியை ஒருபோதும் நீங்கள் மாற்றவே முடியாது. உங்கள் மதி என்பது, அதாவது விதியும் மதியும் நீங்க ஒரு தட்டிலேயே வைக்க முடியாது.
விதியின் குழந்தைகளாக தான் நீங்கள் பார்க்கலாம். அறிவையோ செல்வத்தையோ வீரத்தையோ விதியின் செல்வம், அதாவது விதியோட குழந்தைகளாக தான் நீங்க பார்க்கலாம். விதி உங்களுக்கு எதை நிர்ணயித்து கொடுத்திருக்கிறதோ அதன்படிதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது விதியே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அதாவது இந்த நேரம் கருதி நம்முடைய பட்டிமன்றத்தின் பேச்சாளர் பெருமக்கள் அப்படியே பாயிண்ட்லாம் முன்னாடி கொடுத்து உண்மையிலே செல்வாசனை பாராட்டினேன். மிகப்பெரிய மேடைகள் எல்லாம் நாங்கள் அண்ணன்ட்ட சொல்ற ஒரு வலுவான விஷயம் என்னன்னா, உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை முன்னாடி சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு மேனரிசம் உண்டு. எப்படின்னா, அந்த நிகழ்ச்சி அந்த ஆரம்பிச்சோன்னா அந்த மேடையை தன் வசப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு 2 நிமிடம் தேவைப்படும். அதுக்கப்புறம் அவர் ஒரு பொசிஷன்ல நிற்பார். அந்த பொசிஷன் நின்றுட்டாருன்னா ஹி வில் காட் த கண்டென்ட் அப்படின்னு அர்த்தம். அவர் அதை வந்து பிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன கதை மாதிரியே சொல்லணும்னா அப்படி அஸ்வத்தாமா மாதிரி ஓடுவார், நிற்கவே மாட்டார். ஆனால் இன்னைக்கு ஆரம்பத்திலேயே அஸ்வத்தாமா அசத்திட்டாரு. என்ன காரணம் அப்படின்னு தெரில. அதில் கவுண்டரு மார்க்கண்டேயரை வேற என்ன பண்ணுறது. உண்மைதான், நிலானி வந்து ரொம்ப சூப்பராக தான் சொன்னாப்புல. போகிற போக்க பார்த்தா பட்டிமன்ற நடுவராகவும் வந்துடுவோம்ல இருக்குமா, பொழப்புக்கு ஆப்பு வச்சுருவோம்ல இருக்குது. கொஞ்சம் ஒரு 20 வருஷம் டைம் எடுத்துக்க. இந்த பதியம்லாம் படிச்சுட்டு கலெக்டர் சார் சொன்ன பதியம்லாம் படிச்சு கிடிச்சிட்டு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 18 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நாங்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகிடுவோம். ரஞ்சித் அப்பயே சொல்லிட்டாப்புல, அண்ணன் நாகப்பட்டினத்தில் போட்டி ஜாஸ்தி ஆகுது, நான் வீட்டை கும்போணத்துக்கு மாற்றிக்கிறேன்னாப்புல. அடப்பாவி, அங்கே வந்து ஏன் பொழப்பு கெடுக்குவா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக அண்ணன் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல எங்களுடைய இந்த முத்தமிழ் விழா நம்மளுடைய விவிசியினுடைய நாகை பல்கலை இலக்கிய பேரவையில் சுகுமார் சார் ரொம்ப ஒரு மிகப்பெரிய முக்கிய அங்கம். நாங்கள் கீழ்வேலூரில் நடத்தினாலும் சரி, நாகப்பட்டினத்தில் நடத்தினாலும் சரி, எங்களோடு தோளுக்கு தோளாக நிற்கக்கூடிய பெருமகனார். அவருடைய மகளை இந்த மேடையில் அறிமுகப்படுத்துவது என்பது செல்வாசலனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. நான் நடுவராக இருந்து அவரை அறிமுகப்படுத்துவது எனக்கு ஒரு ராசி உண்டு. நான் மட்டும்தான் முன்னேற மாட்டேன், என்கிட்ட இருக்கிற எல்லாருமே முன்னேறிடுவாங்க. அதாவது இல்லைப்பா, முன்னேற மாட்டேன் இந்த சென்ஸ் உங்க பாணியில, நான் நல்லா முன்னேறி தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கடவுள் அருளால நான் மகிழ்ச்சியா இருக்கேன். வந்தப்போ கூட வர்ணனிகிட்ட காட்டினேன். வர்ணனி உடனே எத்தனை போடணுன்னு நம்மள 3.5 போடுமான்னு. அப்புறம் கடைசியாக சொல்லணும், அடைச்சை அதை எடுத்து போட்டு வந்திருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன். அதனால எனக்கு அதாவது திருப்பி நான் சொல்றேன், உங்களை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. எனக்கு கிடைக்கின்ற மேடைகளில் நான் சிறப்பாக நான் கற்ற தமிழை பெற்ற தமிழை எல்லோருக்கும் தருகிறேன். அந்த வகையில் என்னுடைய முன்னேற்றம் என்பது அளப்பரிய முன்னேற்றமாக நான் கருதுகின்றேன். ஒருவேளை நான் 73 மதிப்பெண்களுக்கு பதில் ஒரு 78 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் இந்நேரம் ஒரு செயலராக இருப்பேன். ஏதேனும் ஒரு துறையில், அரசு துறையில் செயலராக இருப்பேன். நிச்சயம் பேசுவதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. பேச முடியாத சூழ்நிலையில் அரசு கட்டமைப்புகள் இருந்திருக்கும். அதெல்லாம் தேர்வு பெறாததன் காரணத்தினால்தான் நிம்மதியான வாழ்க்கையை பெருமகிழ்வோடு வாழ்கின்றேன். நன்றாக சாப்பிடுகின்றேன். நல்ல இனிப்புகள். அண்ணன் ஜாகிரி சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன ஸ்வீட்டோ அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு சொன்னேன், அண்ணன் சொன்னதுனால சொன்னேன். அந்த வகையில் கௌசிகா சுகுமார் வந்து நிச்சயமாக ரஞ்சித் வர்ணனியோடு இணைந்து தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் பரபரப்பான பேச்சாளராக வர வேண்டும் என்று வாழ்த்தி, குபேந்திரன் ஐயா நடுவர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அதற்கு உறுதுணை செய்ய வேண்டும். நாகை தமிழ் யாரையும் நல்வாழ்வுக்கே உயர்த்தும் என்பது இங்கு இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே உதாரணம். நாகப்பட்டினத்துல கடல் அலை ஓய்ந்தாலும் ஓயும், பேச்சாளர்களின் பேச்சு அலை ஒருபோதும் ஓயாது. அவ்வளவு பேச்சாளர் பெருமக்கள் மணியாய் பேசுகின்றவர்கள். அந்த வகையில் அன்பிற்கினிய சகோதரி கௌசிகா சுகுமார் அவர்களை, எங்கள் குடும்பத்து பேச்சாளர் எங்கள் சுகுமார் அவர்கள் எங்கள் குடும்பத்திலிருந்து வருகிறார், வாருங்கள், மதி எப்படி உங்களை வெல்லச் செய்கிறது என்று விதியோடு நாங்கள் விளையாடி பார்க்கிறோம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், இங்கு பேச்சாளராக அமர்ந்திருக்கக்கூடிய எனது பாசத்திற்குரிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், ஸ்ரீ அத்தி விநாயகர் குழுவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். பேசிட்டு போன நம்மளோட செல்வாஸ் ஐயா சொன்னாரு, உலக எண்ணிக்கையில ஒருத்தரா பிறக்கிறதுக்கு விதிதான் காரணம்னு. ஆமாங்க, நானும் ஒத்துக்கிறேன். உலக எண்ணிக்கையில ஒருத்தரா பிறக்கிறதுக்கு விதி காரணம் தான். ஆனா இந்த உலகமே நம்மளோட பேரை சொல்லணும்னா அதுக்கு விதி மட்டும் பத்தாது, நம்மளோட மதியும் வேலை செய்யணும்ன்றத நம்ம ஒத்துக்கணும் தானே.
அவர்களே சொல்லுங்க. கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ எதிர்த்தரப்பினர் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு நீங்க ஒரு உறுதி தரணும். இங்க யார வேணாலும் நீங்க கேள்வி கேட்கலாம், என்ன மட்டும் கேட்கல. சரியா? என்ன மட்டும் இல்ல, நீங்க எந்த நடுவர்கிட்ட போய் பேசினாலும் நடுவரை மட்டும் கேள்வி கேட்காதீங்க. கரெக்ட் தானே? இப்போ உங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா நீங்க டாக்டரை போய் பார்த்து மருந்து வாங்கி சாப்பிடுவீங்களா? இல்ல இதுதான் என்னோட விதி, கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு, அதனால நான் வீட்லயே வீட்ல இருந்துப்பீங்களா? அப்படி வீட்லயே இருந்தா உடம்பு சரியாகுமா, இல்ல டாக்டரை போய் பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டா உடம்பு சரியாகுமா? எங்களுக்கு உடம்பு சரியாகணும்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாலே எங்களுக்கு உடம்பு சரியாயிடுமா? இது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன வருது? அதனாலதான் நாங்க வந்து இதெல்லாம் சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. அங்க போய் பேச முடியாது, இவங்களால பேச முடியாது, நான் பேசுறேன். ஆனா இங்க இன்னொரு கொடுமை இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரு மருந்தகத்தோட உரிமையாளரே விதியின் பக்கம் வந்து உட்கார்ந்துருக்காரு. இத நம்ம என்ன சொல்றது? விதி விதின்னு பேசும்போதுதான் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. கொட்டும் மழை காலம் உப்பு விக்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விக்க போனேன். இதுலயே தெளிவா தெரிஞ்சிருச்சு இத விதி விதின்னு சொல்றவங்க. இப்ப நான் மதிநுட்பத்தோட சொல்றேன், கண்டிப்பா ஒரு பெரிய பேச்சாளர் உருவாயிட்டாங்க. அதாவது பேச்சாளருக்கு உண்டான குவாலிட்டி வந்துருச்சா தம்பி? கலெக்டர் சாருக்கு புரியாது என்னன்னு, அப்புறமா மேடையை விட்டு இறங்கி சொல்றேன் சார். இப்ப பேச்சாளர் சக்சஸ் ஆகணும்னா கௌசி மாதிரி தான். நீ சக்சஸ் மா, உனக்கு அடுத்த மேடம் புக் ஆயிட்டு நீ பேசுமா. ரொம்ப நன்றி. அங்க பாருங்க புக் பண்ணிட்டேன், நான் சொன்னா இல்லையா புக் ஆயிட்டு நீ பேசுமா, கண்டினியூ சக்சஸ். இதுல விதி விதின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரி தான். மழை பெய்யற நேரத்துல உப்பு வைக்க போவாங்க. ஏங்க மழை பெய்யும் போது உப்பு கரைஞ்சிரும் தெரியுமா தெரியாதா? அப்ப மழை பெய்யும் போது உப்பு எடுத்துட்டு போய் உப்பு கரைஞ்சிருச்சுன்னா ஐயோ இதுதான் என் விதி, என்ன செய்யுது? அப்புறம் காத்தடிக்கிற நேரத்துல மாவு விற்க போக வேண்டியது. காத்தடிக்கிற நேரத்துல மாவு விற்க போனா என்ன ஆகும்? என்ன ஆகும் நடுவர் அவர்களே? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன கேள்வி கேட்காதீங்க. இப்போ இவங்களே ஒரு முடிவு எடுக்க வேண்டியது. அதோட பின்விளைவு வந்த உடனே பாத்தீங்களா இதுதான் என்னோட விதின்னு சொல்ல வேண்டியது. தன்னோட இயலாமைய மறைக்கிறவன் தான் எப்போதுமே விதி மேலேயே பழி போட்டுட்டு இருப்பான். இத நகைச்சுவை கலைஞர் நடிகர் நாகேஷ் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலையெழுத்து என்பது வெறும் கூச்சல். உனக்கு ஒரு விஷயம் வேணுமா, எதிர்நீச்சல் போடு, அது கிடைக்கும். அதை விட்டுட்டு இது என் விதி, இது என் தலை விதின்னு சொல்லிட்டு இருந்தா அதை வெறும் கூச்சல்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது நடுவர் அவர்களே? அது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையில மதிய பயன்படுத்தி விடாமுயற்சியோட கடின உழைப்போட நம்ம உழைச்சோம் அப்படின்னா விதியையும் நம்மளால கண்டிப்பா வென்று காட்ட முடியும். ஹெலன் கெல்லர்னு அமெரிக்காவில ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க யாருன்னு தெரியுமாங்க? அவங்க விதியையே வென்று காட்டிய ஒரு பெண்மணி. ஹெலன் கெல்லர் பிறக்கும் போது நம்மள மாதிரி ரொம்ப சாதாரணமான ஆரோக்கியமான குழந்தையா தான் பிறந்தாங்க. ஆனா அவங்களுக்கு 1 வயசு இருக்கும் போது ஒரு கொடிய நோய் தாக்கி கண் பார்க்கும் திறனும் போயிடுது, காது கேட்கும் திறனும் போயிடுது, வாய் பேசுற திறனும் போயிடுது. இந்த மாதிரி மிகப்பெரிய உடல் குறைகளை விதி அவங்களுக்கு கொடுத்திருந்தாலுமே அவங்க அவங்களோட மதிய பயன்படுத்தி அந்த விதியையே வென்று காட்டினாங்க. எப்படின்னு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, ஆனி சலிவன்னு. அவங்க கண் தெரியாத பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறவங்க. அவங்க கிட்ட ஹெலன் கெல்லர் பாடம் கத்துக்கிட்டு அந்த பாடத்தை கத்துக்கிட்டதோடு மட்டும் இல்லாம அவங்க கூடிய விரைவிலேயே பேசும் திறனையும் பெற்றாங்க. வருங்காலத்துல பேச்சாளராகவும் ஆனாங்க. நீங்க யோசிக்கலாம், என்னடா இது, கண்ணும் தெரியாதான், காதும் கேட்காதான், வாயும் பேச முடியாதான், இவங்க எப்படி பாடத்தை கத்துக்கிட்டாங்க, எப்படி உங்களுக்கு பேச்சு வந்ததுன்னு யோசிக்கலாம். அவங்க எப்படி தெரியுமா பாடத்தை கத்துக்கிட்டாங்க? அவங்களோட ஆசிரியர் பேசும்போது ஹெலன் கெல்லர் என்ன செய்வாங்க, அவங்களோட கையை எடுத்துட்டு போய் அந்த ஆசிரியரோட முகத்துல வைப்பாங்க. அப்ப ஒரு விரல் தொண்டையில இருக்கும், 2வது விரல் வாய் மேல இருக்கும், 3வது விரல் மூக்குல இருக்கும். பேசும் பொழுது வர அந்த தொண்டையுடைய அசைவு, வாய் அசைவு, அதுல இருந்து வர வைப்ரேஷன், நம்மளோட மூச்சு காத்துன்னு அது எல்லாத்தையும் உள்வாங்கிதான் ஹெலன் கெல்லர் பேசவே கத்துட்டு இருந்திருக்காங்கன்னா இங்க இவங்க விதியை ஜெயிச்சுட்டாங்கன்றது தெளிவா தெரியுது தானே? இப்ப சொல்லுங்க நடுவர் அவர்களே, இந்த இடத்துல விதி ஜெயிச்சிருக்கா இல்ல மதி ஜெயிச்சிருக்கா? மதிதான் ஜெயிச்சிருக்கா.
சரியா சொன்னீங்க. பொதுவா சொல்லணும்னா வாழ்க்கை அதிகமா ரேடியோ கேட்பீங்களோ? சரி சரி. வாழ்க்கைன்றது ஒரு சீட்டாட்டம் மாதிரி தாங்க. அந்த சீட்டாட்டத்துல நம்ம கையில என்ன சீட்டு வருதோ அதுதான் நம்மளோட தலை விதி, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த ஆட்டத்தை எப்படி ஆடி ஜெயிக்கிறோன்றது தானே இருக்கு நம்மளோட மதி. மோசமான சீட்டுகள் வந்துமே ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, நல்ல சீட்டுகள் வந்தும் மதிய சரியா பயன்படுத்தாம ஆட்டத்துல தோத்து போனவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், விதிதான் இருந்தா உங்களுக்கு எதுக்கு ஓட்டுரிமை, எதுக்கு ஓட்டடி, எதுக்கு ஓட்டு போட போகணும், வீட்லயே இருந்துக்கலாம். நம்ம தலை விதியில யாருன்னு எழுதிருக்கோம், அவங்களே நம்மள ஆட்சி செஞ்சுக்கணும். ஓட்டுரிமை எதுக்குன்னா அடுத்து நம்மள யாரு ஆளணும்ன்றத நாமளே நம்ம மதியை கொண்டு தீர்மானிக்கவே ஓட்டுரிமை. விதியே என இருந்தால் நம்ம உங்களுக்கு எதற்கு இடஒதுக்கீடு? சமூக பொருளாதார ஒடுக்குமுறையிலிருந்து உங்கள் மதியை வளர்த்து முன்னேறி வரவே இடஒதுக்கீடு. அதோட இப்போ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. கொரோனா காலத்துல கொரோனா வந்து மக்கள் சாகிறது தான் விதின்னு நம்ம நாட்டுல இருக்கவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஆகவே நம்ம எல்லாம் இப்போ இங்க வந்து இப்படி உட்கார்ந்துருப்போமா சொல்லுங்க? இல்ல நம்ம வாழ்க்கையோட வெற்றியை தீர்மானிக்கிறது விதிதான் சொல்லி எதிர்த்தரப்பினர் மாதிரி பேசிட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி இல்லாம நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களோட உயிரை காப்பாற்றணும்னு நம்மளோட அரசாங்கம் தடுப்பூசி கண்டுபிடிச்சு அதை நம்ம மக்களுக்கு கொடுத்ததோட மட்டும் இல்லாம பிற நாட்டுகளுக்கும் கொடுத்து உலக அரங்குல தலை நிமிர்ந்து நின்னதுதான் அதுக்கு காரணம் மதிதானே. கடைசியா ஒரு சூப்பர் ஸ்டாரோட பாட்டை போட்டு முடிச்சிடுறேன். சூப்பர் ஸ்டாரோட பாட்டு போட்டு முடிச்சிடுறீங்க? பாட்டு சொல்லி முடிக்கிறேன். பாட்டு சொல்லி முடிக்கிறீங்க? கன்ஃபார்மா 100 மேடை போயிடுவீங்கம்மா கண்டினியூவா. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் தான் அறிவாளி. இப்ப நீங்களே முடிவெடுங்க நடுவர் அவர்களே, இங்க யாரு அறிவாளியா இருக்கா, யாரு ஏமாளியா இருக்கான்னு. இத்துடன் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. மிக சிறப்பான தன்னுடைய முதல் உரை போன்று இல்லாமல், அதாவது அந்த அவங்களுடைய கேள்வி பாணிகள் வந்து இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற காரைக்கால் எஃப்எம்ல வர்ணனையாளர் மாதிரி மிக சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக அதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய மேடைகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா அது வந்து அவங்களுடைய பேச்சிலேயே தெரிஞ்சது. டப்பிங் ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்தீங்களா, கரெக்டாக கண்டுபிடிச்ச பாருங்க, எனக்கு தெரியாமே அது கண்டுபிடிச்சேன். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தங்கையையும் அன்பு மைத்துனர் நாகப்பட்டினம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய மண்டல துணை மேலாளர் திருமதி ஸ்வேதா மற்றும் தொழிலதிபர் அன்பு மைத்துனர் அவர்களையும் வருக வருகிறேன் அன்போடு வரவேற்கிறேன். கார்த்திகர்களையும் இதற்கு மறுப்பு தெரிவிக்க, அதாவது இப்போ வந்து ஒரு ஆசிரியர் வந்து பேராசிரியர்கிட்ட பாடம் கேட்கலாம், பேராசிரியர்கிட்ட சந்தேகம் கேட்கலாம். ஒரு இப்போ குபேந்திரன் சார் நடுவர், அவரும் சமயத்தில் மிக சிறப்பான தலைப்புகள் தேவைப்படும் போது அவரையும் நாங்கள் பேச்சாளராக கொடுப்போம், வந்து பேசுவார். அதுவும் அவருடைய பெருந்தன்மை. அதே போல பெருந்தன்மைக்குரியவர் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு வெப்னையரில் நடுவராக இருந்து அருமையான தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. முனைவர் என்னுடைய அன்பு சகோதரி. அதை விட எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எங்கள் ஸ்கூலில் எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரி இருக்கிறார். அவருடைய குரல் அப்படியே இவங்க குரல் மாதிரியே இருக்கும். நாகையினுடைய இந்த தமிழை நாகர்கோவில் தமிழாக அவருடைய உச்சரிப்பில் மிக அழகாக தருகின்ற முனைவர் பேராசிரியை புனிதலட்சுமி அவர்களை விதிவழியே என்ற அணியினுடைய அடுத்த பேச்சாளராக அன்போடு அழைக்கின்றேன். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தோவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெமான் இவனன்றே. வட்ட நிலவை வடிவெடுத்து வெட்ட வெளிச்ச முகம் எடுத்து கட்டழகு உடல் எடுத்து பெட்டகமாய் அமர்ந்திருந்து அட்டகாசமாய் தீர்ப்பெழுத இருக்கின்ற நடுவர் அவர்களே,
ஒரு விழியிலே பாச தாக்கமும் நெற்றியிலே அறிவினுடைய தேக்கமுமாக காட்சியளிக்கிறீர்கள். என்ன ஒரு அற்புதமான நடுவர். எதிரணியிலே வெற்றி எனக்கே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த பட்டிமன்றத்தை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இந்த பக்கம் பாத்தீங்களா, விதி பக்கம் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? அங்க ஒரு சூரியன், அங்க ஒரு சந்திரன். நானே முடிவு பண்ணிட்டு யாரு சூரியன் யாரு சந்திரன். இல்ல, இப்படி ரெண்டு பேர் இங்க இருக்கும் போது அங்க வருணினியும் செந்தில் சார், செந்தில் சாரு, வர்ணினி, கௌசிகா, இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, விளக்கு நாங்க இருக்கோம், எங்களுக்கு விளம்பரம் வேண்டாமான்னு கேக்குறாங்க. என்ன நடுவர் அவர்களே, அதாவது வந்த உடனே நம்ம வருணினி என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க, வருணினி உண்மையிலே நயன்தாராவை விட அழகா தான் இருக்காங்க. ஆனா ரஞ்சித் ஏச்சு போயிடுவாப்புல, ஆடு இல்லை. அதாவது வர்ணனி உங்கள்கிட்ட ஏதோ பணம் கொடுத்து பேச சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. ஏமா இதெல்லாம் தேவையாமா? நயன்தாரா கோச்சிக்க மாட்டா? இல்ல, உண்மையில நயன்தாரா கோச்சிக்க மாட்டாங்க. எங்க மைத்துனர் கோச்சுப்பாரு. அவர் வெளிலதான் இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு, ஏண்டா இப்படிதான் கல்யாணத்தப்ப நிச்சயதார்த்தப்ப ஏமாத்தி என் தலையில கட்டினீங்க, கல்யாணத்தன்னைக்கு மறுநாள் மூஞ்சி கழுவுன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சுதா நயன்தாராவா வெறுந்தாராவான்னு அப்படின்னு அவரே தாரான்னு தலையில அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்படி இல்ல, நயன்தாரா மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. இருந்தாலும் நயன்தாரா தானே நடிக்க முடியுது, இவங்க நம்ம கூட தானே நடுவர்களே பேசிட்டு இருக்க முடியுது. உங்களுடைய வாக்கு பளித்து விரைவில் ரஜினியினுடைய திரைப்படத்தில் ரஜினியின் மகளாக நடிக்க வர்ணனிக்கு மனமார்ந்த வாழ்த்து. வெரி குட். அப்படியாவது இருக்கட்டும். அப்போ ஆனா இதுவரைக்கும் விதி இந்த அளவுக்கு தான் இருக்குது, அது வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். நடுவர் அவர்களே, இப்ப எனக்கு ஊரு கன்னியாகுமரி மாவட்டம். நான் அங்க இருந்துட்டு பெருமாளை பார்த்து ஐயா சிவ 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 அரகரா அரகரா சிவ 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 அரகரா அரகரா அப்படின்னு வணங்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இங்க வந்து தேவாரம் பாடுறேன். பாணத்தால் மதில் மூன்றும் எரித்தவன், பூணத்தான் அரவாமை பொறுத்தவன், காணத்தான் இனியான் கடல் நாகை காரணத்தான் என்றலும் வினையாயின ஓய்வே என்று நான் பாடுறேன்னா என்ன விதி என்ன இருக்கு? காயாரோகணர் எனக்கு அப்பவே தேடி இருக்காருன்னு அர்த்தம். தேடிட்டாரா நடுவர் அவர்களே? அது மட்டும் இல்ல, அருமையா கௌசிகா, அதாவது மழை பெய்ய நேரம் உப்பு விக்க போனாராம். அப்ப அவருக்கு அறிவு இருந்திருக்கா? காத்தடிக்க நேரம் மாவு விக்க போனாராம். அறிவு இல்ல, அங்க விதி இருந்து விளையாடி இருக்குதானே. அப்படித்தானே நடுவர் அவர்கள்? இங்க தடுப்பூசி போட்டு செத்தவனும் இருக்கான், தடுப்பூசி போட்டு செத்துருவான். ஆனா தடுக்கி விழுந்து அவன் என்ன செஞ்சிருவான்? தடுக்கி விழுந்தும் செத்துருவான், தடுப்பூசி போட்டோம். இந்த மாதிரி எல்லாம் சூழல் என்ன ஆயிட்டு இருக்குன்னா தடுக்கிட்டு போயிட்டு இருக்கு. தடுப்பூசி போட்டவன் செத்து போயிடுவான், தடுக்கி விழுந்தவன் பொழைச்சுப்பான்னு நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது எந்த ஊர்ல இருக்கோ இல்லையோ, கீழ்வேலூர்ல இருக்கு. கீழ்வேலூர்ல மட்டும் இருக்கு. அது கீழ்வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்படி போய் ரைட்ல கட் பண்ணீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதுல 2வது ஃப்ளோர்ல இருக்கு. இருக்கா? நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்லையா. நடுவர் அவர்களே, எப்படின்னா ஒரு படகு ஓட்டிட்டு போறான். ஒரு மதிநுட்பமான ஆளு, கௌசிகா சொன்ன மாதிரி அவர் ரொம்ப அறிவாளி, அவர் முனிவர். அவர் படகுல போயிட்டே இருக்காரு. படகு ஓட்டிட்டு மெதுவா பேச்சு கொடுத்தாரு, எப்பா நீ சிலப்பதிகாரம் படிச்சிருக்கிறியாப்பான்னு. அவன் சொன்னா, ஐயா நான் எங்கேயா சிலப்பதிகாரம் எல்லாம் படிக்க, எனக்கு படகு ஓட்டவே நேரம் இல்லை அப்படின்னு. ஐயோ, நீ வாழ்க்கையில கால் பங்கு இழந்துட்டியப்பா. சரி, அடுத்து ராமாயணம் உனக்கு படிச்சிருக்கிறியா? அதாவது கொஞ்சம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கிறியா? அந்த பக்கமே நான் ஒதுங்கினது இல்லை ஐயா. ஐயோ, என்னப்பா இது ஒண்ணுமே படிக்காம இருக்கிறிய, வாழ்க்கையில அரை பங்கு இழந்துட்டியப்பா. சரி பரவாயில்ல, நீ கம்பராமாயணம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறியா, பேசினது கேட்டிருக்கிறியா? அந்த பக்கமே நான் போனதே இல்லையா, தலை வச்சு படுத்ததே இல்லையா. அப்படியா? வாழ்க்கையில நீ 3/4 பங்கு இழந்துட்டா. ஐயா நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன் ஐயா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா ஐயா? தெரியாதே ஐயா. நீங்க வாழ்க்கையே இழக்க போறீங்க ஐயா, படகு ஓட்ட விழுந்துட்டியா. என்ன படிச்சாலும் விதி வந்து விளையாடுதா நடுவர் அவர்களே. நீங்க கண்ணகி வந்து எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் நடுவர் அவர்களை இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு ஒரு முக்கியமான பாயிண்டாவே சொல்லிட்டு போயிட்டாரு. அதை விட்டுருங்க. கண்ணகிக்கு மட்டுமா ஊழ்வினை விளையாடிச்சு, கோபுரத்தேவிக்கு விளையாடிச்சா விளையாடலையா?
இல்லையா? என்ன ஆனாங்க பாட்டிய மன்னனோட சேர்ந்து? அவங்களுக்கு விதி அறிவுறுத்துது பாருங்க. ஒரு தீய கனவு காண்றாங்க. அதுக்கு முந்தின நாளே கண்ணகி வரதுக்கு முன்னே கனவு காண்றாங்க. அந்த அரசனுடைய வெண்கொற்ற குடை கீழே விழுற மாதிரியும், ஆராய்ச்சி மணி அறுந்து விழுற மாதிரியும், சூரியனை இருள் கவுற மாதிரியும் கனவு காண்றாங்க நடுவர் அவர்களே. அங்க கண்ணகி வந்தாச்சு. கண்ணகி நடந்து பழக்கம் கூட கிடையாது, ரொம்ப பேசி கூட பழக்கம் கிடையாது. கோவலன் வந்து பேசுறாரு, மாசரு பொன்னே வலமொழி முத்தே காசரு விரையே கரும்பே தேனேங்கும் போது கூட அமைதியா இருந்த அந்த பொண்ணு விதி விளையாடி என்ன பேசினா பாத்தீங்களா? அரசன் கேட்டாரு, நீ யாருமான்னு. தேரா மன்னா செப்புவதுடையன். மொத வார்த்தையை அறிவில்லாத மன்னனை தேரா மன்னா செப்புவதுடையன். எள்ளரும் சிறப்பின் இமயவர் வியப்ப புள்ளொரு புங்கன் தீர்த்தோ நந்தியும் வாயில் கடைமணி நடுங்கா நடுங்க ஆவின் உது நீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரர் புதல்வனை ஆளியின் மடித்தோ நந்தியும் ஏசாத்துவான் மகனையாகி ஊழ்வினை துறப்ப நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகின்னு பேசுறாள. எப்படி விதி எப்படி மாத்திச்சு பாத்தீங்களா நடுவர் அவர்களே? இனி இந்த கதையே சொல்லிட்டு இருக்கல, வேற கதைக்கு போயிருவோம். ஏன்னா இந்த மாதிரியான கதையெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லையா? ராமாயண கதையில வேற ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம் நடக்குது. பட்டாபிஷேகம் நடந்துதா? விதி விளையாடிட்டா? அப்ப கூட லக்குவன் கோவப்பட்டாரு. அப்ப ராமன் சொன்னாரு, லக்குவா நீ கோவப்படாத. இது வந்து நதியில தண்ணி இல்லைன்னா நதிக்கு குற்றம் கிடையாது. இது வந்து மதியின் பிழை அல்ல, இது விதியின் பிழை. இது வந்து நம்ம அம்மா கைகேயினுடைய குற்றமும் கிடையாது, இது விதியின் பிழை. அதனாலதான் கண்ணதாசன் அருமையா பாட்டுல வச்சாரு, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாருமா. இப்படி நடுவர் அவர்களே. ஆகவே ஒண்ணும் இல்ல, நம்ம நேரம் கருதிக்கார ஒண்ணும் இல்ல, மன்னிக்கணும். சரி 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 நடுவர் அவர்களே. என்னன்னா அதனாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணகி நிலைமை செல்வாசனுக்கு வந்துட்டு, அதனால இப்ப செல்வாசன் வந்து தேரா மன்னார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு நடுவர் அவர்களே. அதாவது கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நீங்க என்னதான் மதிநுட்பத்தோட படிக்கலாம், ஆனா விதி ஒண்ணு வச்சிருக்கோம். இப்ப மழை பெய்யாத நேரத்திலும், நான் முத்துக்குமார் ஒரு கவிதையில சொன்னாரு, மழை பெய்யாத நேரத்திலும் கூட மஞ்சள் குடையோடு வரக்கூடிய திலகவதி டீச்சர் ஒரு முறை எல்லோரிடமும் கேட்டார். என்ன கேட்டாருன்னா, நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு என்ன ஆக போறீங்கன்னு. அதற்கு உடனேயே முதல் பெஞ்சை எப்பொழுதுமே விட்டு கொடுக்காத கவிதாவும் மனிதாவும் கூறினார்கள், டாக்டர் என்று கோரஸாக கூறினார்கள். அடுத்த பையன்கிட்ட கேக்குறாங்க, இன்ஜினியராட்ட ஆக போறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்றான். ஆனா பாதிலேயே படிப்பை விட்டுட்டு தரை நெய்ய போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் வந்து பிளைட்டே ஓட்டுவேன் அப்படின்னு அகஸ்தியன் செல்லபாபு சொன்னாரு. ஆனா அவருக்கு அரசாங்க வேலை கிடைச்சி அவரு போயிட்டாரு. ஆனா எங்க அப்பாவோட இரும்பு கடைய மட்டுமே பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க ராஜேஷ் சொன்ன போது. ஆனால் அவன் இன்று அமெரிக்காவில் இருக்கிறான் மருத்துவராக. இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடியது நடக்காமல் மாற்றி மாற்றி வாழ்க்கை திசை திருப்பி போட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் விதியினுடைய வேலை. நடுவர் அவர்களே இப்போ வந்து என்னன்னா, அவங்க எல்லாம் வருணினி டிஆர் ஸ்டைல்ல பேசக்கூடிய ஆளாகும். சுவர்ல இருக்கு பள்ளி, இந்தியாவுக்கு தலைநகரம் டில்லி அப்படின்னு சொன்னத அவங்க பேசுறாங்களோ நீங்க நல்லா பேசுறீங்க. அது மாதிரி ஏதாவது பேசுறாங்கன்னு வைங்களா, நம்ம நகைச்சுவை தெண்டல் ரஞ்சித் சார நாங்க எதுக்கு வச்சிருக்கோம். அப்ப அவரு டிஆர் ஸ்டைல்ல சொல்லுவாரு, அவர் சிலம்பரசன் ஸ்டைல்ல சொல்லுவாரு. அப்படியா? இப்ப மாறிட்டாரு. இவங்க டிஆர் ஒரு சிலம்பரசன். இவரு சொல்லுவாரு, வாடாயம் வச்சு வாழைக்காய் பச்சி உன் தோலை விரிச்சு நான் போடுறேன் பச்சி அப்படின்னு போடுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு நீர் சேர்ந்த மேகத்தை பாதியிலேயே அப்படியே அமுக்கி பச்சை மிட்டாய் போல் தின்று விடுகிறோம். அப்படித்தான் பேராசிரியர் புனிதலட்சுமி அவர்களின் பேச்சை நிறுத்துவது என்பது. அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதரி. நிச்சயம் அடுத்த மேடையில் உங்களுடைய மேகம் கடகடகட பொழியட்டும். நேரம் கருதி கன்னியாகுமரியிலிருந்து புதுடில்லி வரை பேசக்கூடிய ஆற்றல் நிறைந்த என்னுடைய அன்பு தங்கை வர்ணனி திருசெந்திலன், பார்த்துக்கம்மா கோயிலில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அப்புறம் செவ்வரி குச்சி போகிற மாதிரி இருக்கும், போலீஸ் கேஸ் ஆகிடும். அதனால நீ வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆகவே சொன்னோன்னா வந்துருங்கம்மா. அப்படி நீங்கள் வரலன்னா செல்வாசனனை ஃபர்ஸ்ட் அனுப்புவேன், ரெண்டாவது ரஞ்சித் அனுப்புவோம், மூணாவது நான் வருவேன், பார்த்துக்கம்மா.
வருணி திருச்செந்திரன் அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டினுடைய அத்துணை கிராமங்களிலும் தன்னுடைய எழில் கொஞ்சும் தமிழால் ரசிகர்களை பெரும் அளவில் உருவாக்கி இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லாம் வல்ல சிவனையும் தாயாம் தமிழையும் வணங்கி ஒரு மிக சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து தமிழ் அமுதம் பாய்ச்சி கொண்டிருக்கும் இந்த விஸ்வரூப விநாயகர் குழுவினருக்கும் பல்கலை இலக்கிய பேரவையினருக்கும் வந்து இந்த நிகழ்வை கண்டு ரசித்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கும் எண்ணணி எதிரணி சகோதர சகோதரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ நான் 10 நிமிஷம் பேசணும் அப்படிதானேண்ணா? நீங்க தாராளமா பேசலாம். அதான் 10 நிமிஷம். அதாவது எந்த கதவை திறந்து நம்ம போறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 10 நிமிஷம் பேசிட்டு உட்காந்துறேன். வந்தோன்னா அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்லணும். நீ அதை மனசுல வச்சு கண்டிப்பா அது நீங்க அந்த உங்களுடைய இந்த அணியில இருக்கக்கூடிய காட்டாருக்கு ஒரு மோட்டார் வச்சு கேட்டு போட்டு அவரை நிறுத்த சொல்லி நீங்க தீர்ப்பு சொல்லிருக்கீங்க. இல்ல சொல்லாம அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து கூட கிளம்பி போங்க, பிரச்சனை இல்லை. நான் பேச வேண்டிய விஷயத்த 10 நிமிஷத்துல பேசிட்டு போயிடுறேன். உட்காருங்க. இல்ல நம்ம போய் டீ கடையில பேசுவோம். சத்த நேரம் இருங்கப்பா. ஒரே ஒரு விஷயம் இருக்கிற பொதுமக்கள் கிட்ட கேட்கிறேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழிகள், என்னுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் தான் இருக்கீங்க. நான் வந்திருக்கேனே, என் டீம்ல ஒரு பாப்பா வந்தாலே, என் டீம்ல ஒரு அண்ணன் வந்தாங்களே, என்ன பண்றோம்? வந்தோமா, எங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுறோமே தவிர்த்து இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற நீ ரதி மாதிரி இருக்க, நீ நயன்தாரா மாதிரி இருக்க, நீ அது மாதிரி இருக்க, நீ இது மாதிரி இருக்கன்னு கிண்டல் பண்றோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா நீ தப்பா நினைச்சுக்காதீங்க, நேரம் இல்லை, அதனால சொல்றேன். கிண்டல்லாம் பண்ணல. அதாவது கன்னியாகுமரியிலேருந்து வந்தவங்க போய் சொல்ல மாட்டாங்க. உண்மையாவே நீ இப்ப வர வர தமிழ்நாடு முழுக்க பட்டிமன்றம் பேசும்போது ஏசி கார்லயே போயிட்டு ஏசி கார்லயே வர்றதுனால ஒரு மெருகேறிதமா இருக்கீங்க. எனக்கு ரசித்துக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நாங்க பஸ்ல அதுக்கு எங்களுடைய நடுவர் குபேந்திரன் மாதிரி நட்சத்திர பேச்சவர் கம்பெனி நடத்துற நடுவர்கள் காரணம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவருடைய ஸ்பான்சர்லாம் வச்சு பெருசா அழைச்சிட்டு போறாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்? எனக்கு கொடுத்துருக்க 10 நிமிஷத்துல இப்படிலாம் குறுக்க வந்தா என்ன கூப்பிடுற எங்க பேச்சாளர்கள் என்ன கையாலேயே விசிற விடுறாங்க. எங்களுக்கு அடுத்த நீங்க கிண்டல் பண்றது பிடிக்காது. ஏன்னா நாங்க டிஆர் மாதிரியோ இல்ல ஏஆர் மாதிரியோலாம் பேச மாட்டோம். எங்களுக்கு மதி இருக்கு. அந்த மதியை பயன்படுத்தி அந்த மதியின் நுட்பத்தால் எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவோம். இது விநாயகர் சதுர்த்தி பெருவிழா. என்னுடைய தலைப்பிற்கு, என்னுடைய பக்கத்திற்கு வலு சேர்க்க எல்லாம் வல்ல முழுமுதல் கடவுளான விநாயகரே என்னுடைய அணிக்கு அணி தலைவனாக அழைத்து வச்சு சொல்றேன். உலகத்தையே சுத்தி வந்தா பழம் கிடைக்கும்ங்கிறது விதி. ஆனா பெற்றோர் தான் உலகம்னு மாத்தி யோசிக்க வச்சது விநாயகருடைய மதி. அப்படி மாத்தி யோசிங்க சார். சிம்பிள். ரொம்ப பெருசா யோசிக்கிறீங்க. அதுக்கடுத்து அந்த விநாயகருடைய மறு உருவமாக இந்த பட்டிமன்றத்தில் நடுநாயகமாக வீற்றிருக்கும் எங்கள் நடுவரையே வச்சு அடுத்த விஷயத்துக்கு எங்க அண்ணனை முழு முதற் கடவுளுக்கு இணையா வச்சு சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. சரி, தன்னுடைய தாத்தாவின் பெயரை சொல்லாமல் எங்க அண்ணன் எந்த பட்டிமன்ற மேடையும் தொடங்குனது கிடையாது. அவ்வளவு சிறப்பாக சொல்லக்கூடிய அவரை இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது இந்த மண்ணுலகில் இல்லை அப்படிங்கிறது விதின்னு பதிவு பண்ணீங்க. நான் இந்த இடத்துல உங்களுடைய தங்கை எப்போதும் உங்களை மறுத்து பேசாதவள், எனது அணிக்காக உங்களை மறுத்து பேச விழைகிறேன். மண்ணில் இல்லாமல் போனது, மண்ணுலகத்தில் இல்லாமல் போனது வேணுமானால் அவரது விதியாக இருக்கலாம். 1000 பேரோட வாழ்ந்த அந்த மனிதன் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் மனம் கொண்ட தமிழை மனங்கவல செய்யும் உங்கள் வார்த்தையின் வழியாக இந்த தமிழகம் முழுவதும் வளம் வருகிறார்னா அவருடைய உயர்வான மதியும் அவருடைய கீர்த்தியும் அவர் சொன்ன வார்த்தையும் நின்றுட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கணுங்க. நீங்க என்னமோ வாழ்க அப்படின்னா உங்க லாபுக்கு டெஸ்ட் எடுக்க வர்றவங்களுடைய சுகர் பிபியோட முடிஞ்சிடறதா நினைக்கிறீங்க. அதை தாண்டி வாழ்க்கை இருக்கிறது. வெறும் 29 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து மாட்டு வண்டி போகக்கூடாது முடியாத இடத்தில் கூட பாட்டு வண்டியை செலுத்திய பட்டுக்கோட்டை என்னும் மனிதன் வாழ்ந்தது வரை 29 வருஷம் தானே. இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். எதனால? அவருடைய மதி நுட்பத்தினால. பாரதி என்ன தமிழுக்கு மீசை முறுக்க செய்த ஒரு கவியை பத்தி, வெறும் 38 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். எதுக்கு? ஐயா அவருக்கு விதிப்பாவும் அல்பாயுசுல 38 வயசுல போயிட்டாருன்னா பேசுறோம். இன்னைக்கு வரைக்கும் பாரதிய பத்தி பேசினா பெண்களுக்கு கூட மீசை முளைத்த அந்த முளைத்த மீசை முறுக்கி விட்டுக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு வீரமும் தீரமும் இருக்குன்னா அது அவருடைய மதியம், அவர் சொன்ன வார்த்தையும். அதை மறந்துடக்கூடாது இல்லையா? அது போக எல்லாரும் இதையே
காரணம்னு இருந்தா நான் எல்லாம் எங்க இருக்கணும், இலதலையை கட்டிக்கிட்டு காட்டுல இருக்கணும், விதி வெளியே. இப்படி காலேஜில் ஹெச்ஓடியா அமர்ந்திருக்க கூடாது மிஸ்டர் புனிதலட்சுமி அம்மையார் அவர்களே அப்படின்னு அம்மாவையும் சொல்லிட்டு, விதி விதி விதினா விதிங்கிறது ஒரு சூழல். எல்லாத்துக்கும் வரி சொன்ன ஐயன் வள்ளுவனையும் இங்க எடுத்துக்கலாம். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு அடி கொடுக்கணும். யாரை வச்சு அடி கொடுக்கணும் தெரியுமா? என் ஐயன் வள்ளுவனை வச்சு 2 அடி உங்களுக்கு கொடுக்கணும். ஊழின் பெருவழி யாவுலன்னு சொன்ன அவன் தான் என்ன சொன்னா, அது எவ்வளவு பெரிய வலிமையா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அதை தாண்டி உன்னுடைய எண்ணம் திண்ணியதானால் எண்ணிய எண்ணியாக எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெரியன்னு சொன்னா, உன்னுடைய எண்ணம் திண்ணியதாக இருந்தால் அந்த விதியை தாண்டி நீ வென்று காட்டுவாய்னு சொன்ன என் ஐயனின் 2 அடிகளை உங்கள் அணிக்கு நான் அடியாக கொடுக்க விரும்புகிறேன். விதி விதி விதின்னு புலம்பிக்கிட்டே போயிருந்தா 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணா நம்ம எல்லாரும் கரைஞ்சு போயிருப்போம். இந்த தமிழகத்தில் இந்த நாகப்பட்டினத்தில் எல்லாருக்கும் ஆட தெரியாது, ஆடுறவங்கள பாராட்டணும். எல்லாருக்கும் நம்ம குபேந்திரன் சார் மாதிரி பாட தெரியாது, பாடுறவங்கள பாராட்டணும். எல்லாருக்கும் பேச தெரியும், எனக்கும் பேச தெரியும், அனுராதாக்கும் பேச தெரியும், சுபிக்ஷாக்கும் பேச தெரியும், குபேந்திரன் சாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியாம யாரு இருக்காங்க? ஆனா எல்லாருக்கும் பேச தெரிந்தும் கூட ஒருவர் பேசும்போது இவருடைய பேச்சு சிறப்பா இருக்குன்னு பாராட்டி கை தட்டுறோம்னா 10ஓட 11 என் பேச்சு இல்லாமல் போகட்டும், என் பேச்சு முத்தான பேச்சா இருக்கட்டும்னு உங்களுடைய மதியை பயன்படுத்தி முயற்சி செய்வதனால் இந்த அரங்கில் முத்தாய்ப்பாக நீங்க 3 பேரும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதை மாத்துனது உங்களுடைய மதி. விதின்னு இருந்திருந்தா லேபோடையும் லேப்ல வச்சிருக்கிற ரிப்போர்ட் பேப்பரையும் முடிச்சு போயிருப்பீங்க சார். நீங்க எல்லாம் வந்து பேசணும் உட்கார்ந்துருக்கீங்க. விதிங்கிறது ஒரு பார்ட், அவ்வளவுதாங்க. அந்த பார்ட்டை ஆர்ட்டா மாத்துறது யார் கையில இருக்கு தெரியுமா? நம்ம கையில இருக்கு. அந்த பார்ட்ல இருக்கக்கூடிய பிய தூக்கி கடாசுங்க, அந்த விதியை மாத்தி ஆர்ட்டாக்கி வாழ்க்கை அழகா வாழ்ந்துட்டு போகலாம். வெறும் ஒரு ஆட்டோ நியூரான் டிசீஸ் நமக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா, நெப்போலியன் நடிகர் நெப்போலியனுடைய மகனுக்கு ஒரு வியாதி இருப்பதாக நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அவருக்கு இருப்பது போன்ற ஒரு ஆட்டோ நியூரான் டிசீஸ் வந்த ஒரு மனிதன் 20 வயசுல அவருடைய இளமை காலத்துல அவருக்கு அந்த வியாதி வந்துருச்சு. அதிகபட்சம் 5 வருஷத்துக்கு மேல தாங்காதுட்டாங்க. இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணிட முடியும்? ஏற்கனவே சக்கர நாளில தான் உட்கார்ந்துருக்காரு, பேச்சு குறைஞ்சிருது, கை கால் அசைவு குறைஞ்சிருது, எல்லாம் குறைஞ்சிருது. என்ன பண்ணிட முடியும்? இதுதான் என் விதி. சக்கர நாற்காலியில முடங்கி கடந்து என்னுடைய இறுதி நாட்களை நான் எண்ணிவிட்டு போய்விடுவேன் என்ற எண்ணத்துடன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருந்திருந்தால் இன்னைக்கு குவாண்டம் தியரி கிடைச்சிருக்காது, இத்தனை பெரிய அறிவியல் ஆய்வுகள் நமக்கு கிடைச்சிருக்காது. உட்கார்ந்த இடத்திலேயே 5 வருஷத்தை 55 வயசா மாத்தி சாதனை பண்ணி தன்னுடைய கண் விழியின் கண் முடியின் அசைவை வார்த்தையாய் மொழிபெயர்த்து தேரிகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் கொடுத்த ஒரு சாதனையாளன் சொன்னான், விதி என்பது வலியதல்ல, அதை மாற்றக்கூடிய மதிதான் வலியது. நிறைய உதாரணங்கள் எடுத்துட்டு போலாம். எங்க அண்ணன் எனக்கு டைம் போட்டு கொடுத்துட்டாங்க, நான் அவ்வளவு உதாரணங்கள்லாம் சொல்ல விரும்பல. ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. பாரதம் பேசினாங்க, கம்பராமாயணம் பேசினாங்க. என்னை மாதிரி பேச்சாளர்லாம் பேசணும்னு ஆசைப்படுற, பேச முடியாம தவிக்கிற விஷயங்களில் பேசுவதற்காக கிடைக்கக்கூடிய மேடை இந்த பிபிசி மேடை. இந்த பாரத கம்பராமாயண போர் நடக்குது, ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போரில் தேர் சக்கரம் உடைந்து அச்சாணி உடைந்து தேரோட்டக்கூடிய சாரதி சரியில்லாமல் அங்கே பிழையாக இருக்கக்கூடிய சூழலில் தவிக்கிறான் தசரதன். அது விதி. அந்த இடத்துல அவனுடைய மனைவியான கைகேயி வந்து உட்கார்றா, தேர செலுத்துறா. செலுத்தும் போது தன்னுடைய தாலி கயிற்றை எடுத்து கொண்டு போய் நானா போட்டுறா. அது எல்லாத்துக்கும் மேல முறிஞ்ச அச்சாணிக்கு பதிலா என்னைக்கோ துர்வாசர் கிட்ட சாபமா வரமா தெரியாம வாங்கி வச்சிருந்த அந்த கை நினைத்த மாத்திரத்தில் இரும்பாக போகுங்கிற அந்த விரல் இரும்பாக போகுங்கிற அந்த ஒரு வரத்தை பயன்படுத்துகிறாள். அச்சாணிக்கு பதிலாக தன் விரலை வைக்கிறாள். அவ்வளவு பெரிய போரை வெற்றி பெறுகிறாள். அந்த போரை வாங்கக்கூடிய வரத்தால் உருவானதுதான் மிகப்பெரிய காப்பியமான கம்பராமாயணம்னு சொன்னா, விதி அன்னைக்கு தசரதனுக்கு கைகேயி உதவ வேண்டியது. மதி அவளுக்கு இருந்த பலத்தை அவள் பயன்படுத்தி அந்த போரில் அவனை வெற்றி பெற செய்தது. அவளுடைய மிகப்பெரிய மதிநுட்பம் அந்த 2 வரத்தையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தியது. அப்படியான வரத்தை அவள் பயன்படுத்தினதுனால ராமன் காட்டுக்கு போயிட்டாரே, போர் நடந்துச்சே, இது பெரிய திறமையான கேட்கறதுக்கு ரஞ்சித் இங்க இருந்து கிளம்பி வக்காலத்து வாங்க வரலாம். ஆனால் கைகேயி என்னும் ஒரு பெண்ணொருத்தி இல்லாமல் போயிருந்தால் அங்கு காப்பியம் இல்லை. அதை வைரமுத்து அழகாய் சொன்னான். ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் அதுதான் ராமாயணம் என
தன்னுடைய அன்னையின் தன்னுடைய உடன் பிறந்தவளின் மகனுடைய ஆட்சிக்கு சந்தோஷமா அவ சிரிச்சிருந்தா அந்த காப்பியமே இல்லை. அப்படி ஒரு காப்பியம் உருவாக காரணமாக இருந்த கைகையை கூட அவளுடைய விதியை நினைக்கல, அவளுடைய மதியை நினைத்தான். நம்ம எல்லாரும் சாதாரண மனுஷங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய குறைகள் எதுவுமே இல்லை. ஏன்னா குறைகள் ஏதாவது இருந்தால் நமக்கு கீழே உள்ளவங்களை நினைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் நிறைவாழ்வு வாழக்கூடியவர்கள். ஆனா சமூகத்தால ஒதுக்கப்படக்கூடிய ஒரு இனம் இருக்குது அப்படின்னா அது திருநங்கை இனம். நான் பல மேடைகள்ல அவர்களுக்காக குரல்களை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கொண்டே வருவேன். ஒரு புது கவிஞன் அழகா எழுதியிருந்தான், நாங்கள் சந்தி பிழைகள் அல்ல சந்ததி பிழைகள், எங்களை திருத்த முயற்சிக்காதீர்கள், எங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்னு ஒரு திருநங்கை எழுதினதா ஒரு கவிதை எழுதியிருந்தான். அப்படிப்பட்ட சமூகத்துல ஒரு திருநங்கை பிறக்கிறார். பிறந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெண் தன்மை உணர்கிறார், திருநங்கையாக மாறுகிறார். அவர் என்னைய சமுதாயம் ஒதுக்கிருச்சு, நான் கை தட்டி காசு வாங்கிட்டு போறதா என்னுடைய விதின்னு முடங்கி கிடந்திருந்தால் இன்னைக்கு சென்னையின் மிக சிறந்த கல்லூரியாக கருதப்படும் லயோலா கல்லூரியில் ஆங்கிலத்தில் PhD முதுகலை முனைவர் பட்டம் முடித்து அதே லயோலா கல்லூரியின் முதல் திருநங்கை துறை பேராசிரியராக ஜென்சிங்கிற திருநங்கை பதவிக்கு வந்திருக்க முடியுமான்னா அவ விதின்னு நினைக்கல, அவ மதிய பயன்படுத்தினா, தன்னுடைய விதியை மாத்தினா ஜெயிச்சான். சார் விதின்னு 1000 பேர் இருப்பான் சார். எவெல்லாம் விதியை தூக்கி போட்டுட்டு மதிய பயன்படுத்துறானோ அவன் சாதனையாளனா மேல வருவான். மற்றவன் சாதாரணமா கீழே நின்று அவனுக்கு கை தட்டி கால் தட்டி கும்பிடு போட்டுட்டு போவான்னா நீங்க சாதாரணமான கூட்டமாக நிற்க விரும்புகிறீர்கள், நாங்கள் சாதனையாளர்களாக மிளிர விரும்புகிறோம், அவ்வளவுதான் என சொல்லி நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதன் எம்ஜிஆருக்கே பாட்டு எழுதிட்டாரு. அப்ப எம்ஜிஆருக்கே பாட்டு எழுதிட்டாரு, இதுக்கு மேல நம்ம என்ன சாதனை பண்ணணும்? ஆனா வாய்ப்பு வந்துச்சான்னா வர்ணனை மாதிரி வாய்ப்பே வரமாட்டேங்குது அவருக்கு மேடையில. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? பேசாம நம்ம இந்த பாட்டுலகத்துல இருக்கலாமா, இல்ல நம்ம இந்த பாட்டுலகத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு உள்ளூர்ல ஒரு வேலை கிடைக்குது அதுக்கு போகலாமான்னு யோசனையோட இருக்கிறாரு. அந்த மனிதன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே இன்னொரு இசைத்துறையை சேர்ந்தவர் வருகிறார். இன்னைக்கு நான் இந்த பாட்டை திரையில பதிவு பண்ணேன், இந்த பாட்டோட வரிகள் என்னமோ என் மனசுக்குள்ள புகுந்து என்னமோ ரொம்ப என்னை தொந்தரவு பண்ணுது, இந்த வரிகளை நான் உங்ககிட்ட சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளை சொல்றார். வரிகளை சொல்லக்கூடியவர் BB ஸ்ரீனிவாஸ். என்ன சொல்றார்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் நிச்சயம் வாழ்வில் நீ வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வரிகளை சொல்கிறார். சொன்னவர் BB ஸ்ரீனிவாஸ். வேதனையோடு உட்கார்ந்து இருந்த அந்த வரிகளை கேட்டவர் வாலிப கவிஞனா இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாலி. அந்த வரிகள் அவர் வாழ்க்கையை மாற்றியது, அவரது மதியை மாற்றியது. இது என் விதி இல்லைன்னு என் மதியை பயன்படுத்துறேன்னு நாகேஷ் நடிச்ச எதிர்நீச்சல் ஆரம்பிச்சாரு. சிவகார்த்திகேயன் நடிச்ச எதிர்நீச்சல் வரைக்கும் பாட்டு போட்டாரு. அப்படி தன்னுடைய வாழ்வின் நிறைவு வரை எதிர்நீச்சல் அடித்து வாலிப கவிஞனாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாலி ஒரு உதாரணம் இல்லையா? விதியை தாண்டி மதி ஜெயிக்கும் என்ன? தாரா பாரதியின் வரிகளை தொட்டு, பெருங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையில் நொறுங்கி விழும், உன் கையில் பூமி சுழன்று வரும், எனவே உன் கைகளில் இருக்கக்கூடிய விரல்களை எல்லாம் ஆயுதமாக்கு, பூமியில் புதையக்கூடிய எந்த விதையும் விதி இதுதான், இத்தோடு நான் மாண்டு போவேன் புதையறதில்லை, மீண்டும் வளர்வேங்கிற நம்பிக்கையோட புதையுது. ஒரு விதை, ஓரறிவு கொண்ட விதைக்கே அந்த மதிநுட்பம் இருக்கும் போது 6 அறிவு படைத்த ஜீவனாய் அடையாளப்படுத்திக் கொள்ளும் நம் அத்துணை பேருக்கும் அந்த மதிநுட்பம் வேணும். அப்படி மதியை பயன்படுத்துபவர்கள் எங்களை போல் சாதனையாளர்களாக எங்கள் அணிக்கு வாருங்கள், இல்லை விதியை என புலம்புவர்கள் இந்த சாதாரண டீமோட சேர்ந்து கொள்ளுங்கள் என கூறி நல்ல வாய்ப்புகளுக்கு நல்லுள்ளங்களுக்கு தமிழக நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரன்வேஸ்ல போற ஜெட் ஏர்வேஸ ஹெலிகாப்டர் மாதிரி பிரேக் போட சொன்னா எப்படியோ அது மாதிரி தான் வர்ணனி ரஞ்சித் எல்லாம் பேச்ச நிப்பாட்டுறது அது கஷ்டம் தான். பாருங்க, நான் சொல்லவே இல்லை, அவரா ஏஞ்சி போயிட்டாரு. ஏன்னா எப்படி இருந்தாலும் கோயிலை பூட்டிடுவாங்க, இந்த பையன் நம்மளை பேச சொல்ல மாட்டான், வர்ணனியை புகழ்ந்துட்டே இருப்பான், அதனால நம்ம மேடைக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு ஏஞ்சி போயிட்டீங்க. அப்படித்தானே தம்பி? இல்லை, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அதை மட்டும் கேட்டுட்டு உங்களை பேச சொல்லி. வர்ணனிக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்களே, வர்ணனி வாய்ப்பை நீங்க தட்டி பறிச்சிருக்கீங்களா? இல்ல உங்க வாய்ப்பு வர்ணனி கிடைக்கலையா? என்ன அர்த்தம் எனக்கே ஒன்றும் புரியல. ஓ, 28 நாள் தான் நிகழ்ச்சி இருக்கு, 2 நாள் இல்லை. அந்த 2 நாளையும் ஃபில் பண்ணுங்க. நேரம் கருதி வர்ணனியை மனமாற பாராட்டி நிறைவு பேச்சாளராக விதி வழியே என்று விதிவசத்தால் திருமணம் செய்து பல இன்னல்களை சந்திக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி
ரஞ்சித் அவர்களை. ரஞ்சித், உங்களை பத்தி நான் நிறைய புகழ்ந்துட்டேன். அதுக்கான பெண்டிங் பேலன்ஸ் நிறைய இருக்கு. போகும்போது அந்த கூலிங் கிளாஸை மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுங்க. கரெக்டா 5 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேல பேசக்கூடாது. நிறைவு செய்தி. எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி. மிக அழகாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற விஸ்வரூப விநாயகர் குழு. விஸ்வரூப விநாயகர் மேடையில் நம்ம பேசணும்னாலே வாழ்க்கையில் விஸ்வரூபம் தான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக பல பேர் இருக்காங்க. குறிப்பாக அதில் குபேந்திரன் சார் இங்கே மேடையில் ஒரு பேச்சாளராக இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டையே கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போதுமே நடுவரில் மரியாதைக்குரிய நடுவர்னு சில பேர் இருப்பாங்க. எங்கள் இதயத்தில் எப்போதும் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அண்ணன் அப்படி தான் சொன்னோம். நாங்கள் பாசமாக நானும் செல்வாசனம் லவ்வர்னு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எங்களோட லவ்வர். இன்னொன்று தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நடுவர்கள் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு கமர்ஷியலாக போயிட்டு இருக்கு பட்டிமன்றம். ஆனால் கொள்கை ரீதியாக நான் இப்படித்தான் இருப்பேன், தமிழுக்காக பாடுபடுவேன், தமிழை வளர்ப்பேன் என்று விடாப்பிடியாக இருந்து கொண்டு உறுதியாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய நடுவர், இந்த பட்டிமன்றத்தினுடைய விழாநாயகர் மற்றும் கதாநாயகர் அனைவருக்கும் ஐயாவுக்கு வணக்கம். எங்க அண்ணி பேச்சாலும் எதிரணி பேச்சாலும் எல்லாரும் விதியேன்னு உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கும் மதி இருக்கு, வீட்டுக்கு போயிடலாமா வேண்டாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் தலைவிதியேன்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, ஆமா, அதற்காக உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன டாபிக்னா விதியா மதியா. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. பட்டுக்கோட்டை வந்து மதியால பாட்டு எழுதினாரு, கண்ணதாசன் எழுதினாரு, வைரம் இவர் மற்றவங்க யாரு பட்டுக்கோட்டை எழுதினாரு, விவேகானந்தர் இருந்தாருன்னு சொன்னார். பட்டுக்கோட்டை 29 வயசுல செத்து போயிட்டாரா? சரி சரி, ஏன் அவர் செத்து போனாரு? மதியை பயன்படுத்தி கொஞ்சம் இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம், இன்னொரு 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். நடுவர் அவர்களே, நீங்க ஏன் கும்பகோணத்துல பிறந்தீங்க? இல்லை, நான் விக்ரமத்தில் இல்லை, ஏன் அங்கே பிறந்தீங்க? அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம். எங்க அம்மாவோட அம்மா ஊர் அதுங்கிறதுனால அங்கே பிறந்தேன். எங்க அம்மா அமெரிக்காவில் பிறந்திருந்தா நானும் அமெரிக்காவில் பிறந்திருக்கேன். அமெரிக்காவில் பிறந்திருப்பீங்க. அப்போ அதை யாரு டிசைட் பண்றா? அது விதிதான். விதிதான். நடுவர் அவர்களே, நம்ம அறிவுக்கு எட்டிய வரை நம்ம வந்து முயற்சி செய்யறோம். நம்ம அறிவுக்கு எட்டிய வரை தான் மதி வேலை செய்யும். அருமை. நமக்கு அறிவுக்கு எட்டாதது இந்த உலகத்துல இருக்கு, அதுதான் விதி. நீங்க போடுற கணக்கெல்லாம் என்னமோ சொல்லுவாங்களே, நீங்க வந்து சாதாரணமா நினைச்சிட்டீங்க, வாழ்க்கை எல்லாமே விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா விளையாட்டு கிடையாது. யாராருக்கு அது பாட்டை ஒன்று யாராருக்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான். எல்லாருக்கும் தலைமையில எழுத்தொன்னு உண்டு, என்னான்னு யார் சொல்ல கூடும். அதுல பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் என்ன தெரியுமா? வேற என்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேல எனக்கு என்ன கோபம். இதுதான் விதி. எல்லாத்துக்கும் காரணம் விதி தாங்க. எந்த பாருங்க, ஒருத்தவன் ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிறது அது மதியால கிடையாதுங்க. அவன் ஜெயிச்சுட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா மதி, அந்த மதியால ஜெயிக்கிறதுங்கிறது விதி அவனுக்கு இருக்கு. அதனாலதான் அவன் விதியால ஜெயிக்கிறான். அதனால வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு சின்னதா கதை சொல்லிட்டு போறேன். ஒண்ணு இல்ல, அந்த பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவாங்க? பாம்பு கடிச்சா இருக்கான், நடந்து போயிருக்கான், கயிறோடய போயிருக்கான், எப்படியாவது பாம்பு கடிச்சு போடும், கைத்த வச்சு காப்பாற்றலான்னு. மேல ஒரு கழுகு போயிருக்கு, அது காலில் ஒரு பாம்பு, தலையில தோல்ல வந்து இப்படி விழுந்துட்டு. இப்ப கயிறு எங்க போடுவான்? அதான் போயிட்டு விதி. ஆக நீங்க வந்து என்ன செஞ்சாலும், குபேந்திர சார் ஒரு அழகா ஒரு கதை சொல்லுவார். யமன் என்ன பண்ணாரா, அவர்கிட்ட கத்துக்கிட்டான். யமன் என்ன பண்ணானா, ஒருத்தனை வந்து காலி பண்ண, இன்னைக்கு அவனுக்கு லேட்டு முடியுது, அவன் வீட்டுக்கு போயிருக்கிறான். யமன் போனோன்னு யமன் போய் சொல்லியிருக்கிறாரு அவன்கிட்ட, இன்னைக்கு உனக்கு கடைசி டேட்டு, உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கணும். அவன் என்ன பண்ணியிருக்கான், வராத நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தலைவாழை இலையை போட்டு சோறு போட்டிருக்காங்க வடை பாயசத்தோட. இன்னைக்கு இருக்கிற பொம்பளைங்க சமைக்கிற மாதிரி கிடையாது. அவன் நல்ல சாப்பாடு சமைச்சிருக்கான். அவன் என்ன பண்ண, புல் கட்டியிருக்கான். 3 வாட்டி ரசம், 3 வாட்டி சாம்பார், 3 வாட்டி மோர். அடிச்சானு நம்ம யமன் மயக்கடிச்சு கீழே விட்டார். செம்ம தூக்கம். யாரு காலி பண்ண வீட்டுல போனா அவன் படுத்துட்டான் யமன். இவன் டயர்டில் என்ன பண்ணியிருக்கான், அவர் சொல்லியிருக்கிறாரு, ஏடு வச்சிருப்பார்ல ஏடு, அன்னைக்கு ஏடுல வந்து அவங்க பேர் தான் இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், நம்மள காலி பண்ண வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சீட்டை எடுத்து கடைசியில வச்சுட்டான். அவன் என்ன பண்ணி, யமன் தூங்கிட்டு இருக்காரு, சீட்டை எடுத்து கடைசியில விட்டுருக்கான். கடைசியில வச்சுட்டு யமன் கொஞ்ச நேரம் முழிச்சு பார்த்துருக்கிறாரு. அட பாவி, இன்னைக்கு உன்னை நான் வந்து காலி பண்ணலான்னு வந்தேன். தமிழர்களோட பண்பாடு என்னது, என்ன சோறு போட்டு சோத்துலயே என்ன காலி பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு மனுஷனை சாவடிக்கிறது எனக்கு பெரிய காரியம். அதனால ரொம்ப பாவப்பட்டு என்ன பண்றேன், எப்போதும் ஃபர்ஸ்ட் சீட்டை தான் எடுப்பேன், இன்னைக்குன்னு பார்த்து கடைசியில இருந்து வரட்டான்னு சொல்லி கடைசி சீட்டை எடுப்பான். விதி அப்படிங்கிறது சாதாரண ரொம்ப வேணாங்க. செல்வாசன லேப்ல ஒருத்தர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. நல்லா சொல்லுங்க, செல்வாசன லேப்ல செல்வாசன லேப் மாதிரி அது வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அதுல பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாரு. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டா எல்லாமே நெகட்டிவ் ரிப்போர்ட்.
ஒரு வியாதியும் கிடையாது. சந்தோஷத்துல லிப்ட்ல வந்திருக்காரு, கிரவுண்ட் ஃப்ளோர் வர்றதுக்குள்ள காலி. புரியுதா என்னன்னு? அவனுக்கு ஒரு வியாதியும் கிடையாது, சந்தோஷத்துல டாப் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்கிறாரு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தோன்னா ஆள் அவுட்டு. அவருக்கு தான் ஒரு வியாதி இல்லையா, வாழ வேண்டியதுன்னா நல்லா. விதிகிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது நடுவர் அவர்கள். இவர்கள் அலட்சியமா பேசிட்டு போறாங்க. அகமதாபாத் பார்த்தானது இப்ப ரீசெண்டா ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, எல்லாரும் செத்துட்டாங்க, ஒருத்த மட்டும் கீழே விழுந்து பொழைச்சிட்டான். பாத்தீங்களா? இதை என்னன்னு சொல்றது? அவன் பொண்டாட்டி தாலி பாய்க்குவான். நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுவான், ஊரெல்லாம் தேடுவான், 3ஆவது வீட்டுல பொண்ணு இருக்கும். ஊரெல்லாம் சுத்தி வருவான், கடைசியில அவனுக்கு பொண்ணு எங்க இருக்கும்? 3ஆவது வீட்டுல இருக்கும். ஒவ்வொருத்த வீட்லயும் பாருங்களேன், புருஷக்காரனுக்கு புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி நான் என்ன சொல்றது பைத்தியமா அமையும். பொண்டாட்டி நல்லவளா இருந்தா புருஷக்காரன் பைத்தியமா ஆயிடும். உன் கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறேன்? இதை என்னன்னு போய் சொல்றது? ரெண்டுமே ஈக்குவல் காம்பினேஷன்ல என் வீட்லயாச்சும் அமைச்சிருக்கா? கை தூக்கலாம். இங்க ஐயா எங்களை பெரியவங்களாம் உட்காந்து யாரு வீட்லயாவது புருஷனும் பொண்டாட்டியும் ஒத்துமையா அந்யோன்யமா 100% மேட்சா இருக்காங்களா? யாரு வீட்லயும் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா புள்ள 7.5 இருக்கும். புரியுதுங்களா? அவனுக்கு நிம்மதிங்கிறதே இந்த விதி கொடுக்காது. அவன் வாழ்க்கையில விதிங்கிறது நல்ல விளையாடணும் சொல்லிட்டே இருப்பான். மனவர வரைக்கும் வருவான், கல்யாணம் நின்றுபடும். மனவர வரைக்கும் வருவான், கல்யாணம் நின்றுபடும். நடுவர் அவர்களே, என் கல்யாணத்தை வந்து எடுத்துக்கிட்டா சொல்றேன். அன்னைக்கு ட்ரைனிங் டியூட்டி போட்டுட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு ட்ரைனிங் இல்லை. வந்த ட்ரைனிங் என்னோட ஹெச்எம். ஆக்சுவலி ஹெச்எம் ட்ரைனிங் போகணும். அவங்க போகாம ரஞ்சித் சார் இங்க வாங்க அப்படின்னாங்க. ஏன் மேடம் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு ட்ரைனிங் போங்கன்னாங்க. நான் போகல மேடம். இல்ல நீங்க போங்கன்னாங்க. ஏன் மேடம் அப்படின்னு, எனக்கு வந்த ட்ரைனிங், எனக்கு வேற வேலை இருக்கு, சாயந்தரம் கொஞ்சம் வீட்டுக்கு போனேன், நீங்க ட்ரைனிங் போனாங்க. நான் அந்த ட்ரைனிங்கு போறப்பதான் என் பொண்டாட்டியை முதல்ல அங்க பாக்குறேன். நான் ட்ரைனிங் மட்டும் போகலன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இருக்கிற என் பொண்டாட்டி அப்படி புரியுதா இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? இல்ல நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த ட்ரைனிங் வச்சது வந்தது வேற ஆளுக்கு ட்ரைனிங். நான் ஏன் போகணும்? முதல்ல அந்த பொண்ணை நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது. நம்ம ஊர் பொண்ணு நாகப்பட்டினத்து பொண்ணா இருந்தா கூட சைக்கிள்ல போறப்ப பாத்துருக்கலாம், பைக்ல போறப்ப பார்க்கலாம், பக்கத்து தெருவுல பாத்துருக்கலாம், எழுத்த தெருவுல பாத்துருக்கலாம். பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிருக்காது. ஆனா முதல்ல அந்த பொண்ணை நான் அப்பதான் பாக்குறேன். அப்பயே புடிச்சு கல்யாணம் பிக்ஸ் ஆயிட்டு 6 மாசத்துல கல்யாணம். இதை நான் என்னங்க சொல்றது? என் வாழ்க்கையில அந்த பொண்ணோட தலையில நடுவர் அவர்களே, பொண்ணோட தலையெழுத்தா இருந்தாலும் நான் விதி அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன். அந்த ட்ரைனிங்ல எந்த பொண்ணா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிருப்பேன். சும்மா உங்களுக்கு இந்த கதையெல்லாம் அது இந்த விதியில தம்பி சொல்றத கேளுங்க. கோயிலா இருக்கு, காயரோகனர் நான் வந்து வேற பேசப்படாது, விட்டுருங்க. அது கல்யாணம் நீ அந்த ட்ரைனிங்ல எந்த டீச்சரையாவது கரெக்ட் பண்ணிருப்பேன். ஒரு உண்மைக்கு சரியா முடியா கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, நட சாத்தியாச்சு. இப்ப உண்மையை சொல்றேன், இருப்பா நான் உண்மையை சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பொண்ணுகிட்ட போய் இவர் தான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நேரடியா கேட்டு அந்த பொண்ணை தர்ம சங்கடத்துல ஆட்டி, அது வேற வழி இல்லாம அந்த பாவி பயனுக்கு கருத்தை நீட்டி. இல்ல உண்மைதான் நடுவர் அவர்களே. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்ப வந்து எவ்வளவு பெண்களை நம்ம கிராஸ் பண்ணி போறோம்ல, நமக்கே அந்த பொண்ணை பிடிக்கணும். எவ்வளவோ பெண்கள் கிராஸ் பண்றாங்க, பேரழகியே பார்த்திருக்கோம், பெருச்சாலியும் பார்த்திருக்கோம். ஆனா இந்த பொண்ணுதான் நமக்கு பிடிக்குதுங்கிற ஒரு பொறி தட்டு. அதுதாங்க விதி. பெருச்சாலிக்கு பேரழகி தான் மாட்டணுங்கிறது விதி, வேற என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்களே தீர்ப்பு சொல்லிட்டீங்க தானே நடுவர்? நான் இல்ல உனக்கு இப்ப பேசுறேன், தீர்ப்பு நடுவர் அவர்களே. இறுதியா ஒரு நிகழ்வுக்கு சொல்றேன், ஒரு கதையை சொல்றேன். இந்திரா சௌந்தரராஜன் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்திரா சௌந்தரராஜன் மாதிரி இங்க நிலானி மாதிரி இருக்கிற ஸ்டேட்டஸ்ல தான் அவர் முதல்ல ஒரு கதை எழுத ஆரம்பிச்சார். நிலானி இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுற மாதிரி அவங்க ஒரு தொடக்க பேச்சாளர், அதே மாதிரி இந்திரா சௌந்தரராஜன் ஒரு தொடக்க எழுத்தாளர். அப்படிதான் அவர் வந்து ஒரு பிரஸுக்கு வந்து அவரோட கவிதையை அனுப்புறாரு. கவிதையை அனுப்பும் போது அந்த கவிதையை அங்க பார்த்துட்டு அங்க உள்ள என்ன சொல்ல எடிட்டரா அவர் பார்த்து வச்சுட்டு அவர் டேபிள்ல வச்சுட்டு போயிட்டாரு. அந்த நேரம் அவரோட மேனேஜர் கூப்பிடுறாரு, நான் உங்களுக்கு ரொம்ப நாளா நெடுந்தொடர் எழுத சொல்லி கேட்டிருக்கேன்ல, இன்னைக்கு நெடுந்தொடர் எழுதுறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நெடுந்தொடர் எழுதுற அளவுக்கு கேப்பபிலிட்டி யாருன்னா இந்திரா பார்த்தசாரதி. அவர் டேபிள்ல போய் அந்த எடிட்டர் டேபிள்ல இந்திரா சௌந்தரராஜன் எழுதின அந்த கவிதை அங்க இருந்திருக்கு. எடிட்டர் என்ன பண்ணாருன்னு தெரியல, அட்ரஸ் வந்து இந்திரா பார்த்தசாரதிக்கு நெடுந்தொடர் எழுதுறதுக்கு அனுப்புறதுக்கு பதிலா இந்திரா சௌந்தரராஜனுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா இந்திரா சௌந்தரராஜனுக்கு ஒரே ஷாக்கு,
நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தானடா ஒரு கவிதை எழுதணும், எழுதி ஒரே வாரத்துல நம்ம நெடுந்தொடர் எழுதுற அளவுக்கு நமக்கு கடவுள் கொடுத்துருக்கானு சந்தோஷத்துல இவரு ஒரு கதையை எழுதிட்டு நேரா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆபீஸுக்கு போன இடத்துல நீங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. என் பேரு இந்திரா சௌந்தரராஜன். இந்திரா சௌந்தரராஜன், உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க தானே நெடுந்தொடர் எழுத கூப்பிடுங்க. நெடுந்தொடர் எழுத நான் உங்களை கூப்பிடலையே, நான் இந்திரா பார்த்த சாரதியை தானே கூப்பிட்டேன். ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு வந்த கதையை போடுங்கன்னு கேட்டணும். கதை சூப்பரா இருந்திருக்கு. இன்னையிலேருந்து இந்த நெடுந்தொடரை நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று தீர்மானித்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு என்றால் இதுக்கு என்ன காரணம்? நடுவர் அவர்களே, இந்திரா பார்த்த சாரதிக்கு செல்ல வேண்டிய நெடுந்தொடர் இந்திரா சௌந்தரராஜனுக்கு வந்திருக்கின்றால் இதற்கு காரணம் விதிதான், விதிதான், விதிதான். நடுவர் அவர்களை 1000 பேசலாம். நம்ம எவ்வளவு பெரிய டேலண்ட் சொல்றீங்க, ஒரு மண்ணாங்கட்டி டேலண்ட் கிடையாது. உண்மையிலேயே உலகத்துல நம்ம யாருன்னா சைபருக்கு கீழே. இதை எவன் ஒருத்தன் உணர்றானோ அவன் இறைவனை சரணடைவான். இந்த உலகத்துல எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது மதி கிடையாதுங்க, மதி கிடையாது, விதிதான். விதி எப்படி போகுதோ அந்த வழியில போ. விதிச்சதுதான் நடக்கணும் நான் சொல்லல, ரமண மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. உன்னுடைய மயிர் கால்கள் ஏற்கனவே எண்ணப்பட்டு இருக்கிறது, அதனாலே தயவு செய்து கவலைப்படாதே என்று பைபிளும் சொல்கிறது. எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதனால் இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் விதிதான், விதியின் வழி சென்றால்தான் உனக்கு வெற்றி என்பதை ஆணித்தரமான கருத்தை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தம்பி ரஞ்சித்திற்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். ரஞ்சித்தை நினைத்து எனக்கு எப்பொழுதுமே ஒரு வருத்தம் உண்டு. குபேந்திரன் சார் வருத்தப்படக்கூடாது. ரஞ்சித் ஒரு நல்ல தேர்ந்த விஷயாளி. இலக்கியமாக இருக்கட்டும், வழக்காடு மன்றங்களாக இருக்கட்டும், அவரை புடம் போடும் பொழுதெல்லாம் சரியான பாதைக்கு திரும்புகின்ற ஒரு சீரியஸ் ஸ்பீக்கர். இன்னைக்கு வர்ணனி கூட சொன்னாங்க, என்ன சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்த செகண்ட் பாட்டுக்கு போனாரு. அந்த ஒரு மல்டி டேலண்டட் அவருக்கு இருக்கு. தம்பி ரஞ்சித் என்னை பொறுத்தவரை நாகப்பட்டினம் ஏதோ ஒரு வகையில் எனக்கான தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அது காலம் கொண்டு வந்த ஒரு நேரம் தான் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய ஆஸ்தான பேச்சாளர்கள் இவர்கள் மூவரும் எப்பொழுதும் இருப்பார்கள். அவ்வப்பொழுது மற்ற பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள். மற்ற சகோதரிகளோ ஐயா குபேந்திரன் அவர்களோ வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் எனக்கு அதிக மேடைகள் அமைவதில்லை. அமைகின்ற மேடைகளில் என்னை பொறுத்தவரை, ஏனென்றால் நான் அழைத்தால் அவர்களுக்கு தேதி இருந்து விட்டால், நான் ஒரு முறை சென்னை ஒரு பெரிய பட்டிமன்றம், ஒரு பெரிய நிறுவனம், ஏனென்றால் அந்த நிறுவனத்தின் சால்வை தான் இங்கு போடப்பட்டிருக்கிறது. SSLF சால்வை தான் போடப்பட்டிருக்கிறது. உண்மையில் எங்களுக்கு SSLF தான் சென்று பேச இருக்கிறோம் என்பதெல்லாம் தெரியாது. நான் சொன்ன பொழுது எப்படி சொன்னேன் என்றால், வர்ணனிக்கு முதலில் தொலைபேசியில் அழைத்தேன். வர்ணனி மெட்ராஸ் போகிறோம், சென்னையில் ஒரு நிகழ்ச்சி. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்துல் காதர்னு ஒரு ப்ரொஃபஸர், பெரிய ரைட்டர். பட் அவர் ஒரு மக்கள் தொலைக்காட்சியில் எங்களை முதல்ல பட்டிமன்றம் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. நீங்களே ஒரு காலேஜில் பேசுங்க சார், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிடுவோம்ட்டாங்க. சென்னையில் தான் வேணும்ட்டாங்க. சென்னையில் கல்லூரி தேடி அலையிறோம், கல்லூரிகளே கிடைக்கல, ஒரே மழை அங்கே. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ப்ரொஃபஸர் அப்துல் காதரை நான் நேரில் பார்த்ததே இல்லை. அவர் எழுதுகின்ற கட்டுரைகளுக்கு அவ்வப்பொழுது விமர்சனம் போடுவேன், அது மட்டும்தான். அவரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது, சார் உங்களுக்கு செய்யாமையா, வாரம் என்னுடைய கட்டுரைக்கு மிகச்சரியா விமர்சனம் போடுறவர் நீங்க அப்படின்னு அவருடைய கல்லூரியில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த தொடர்பில் அவர் அழைத்தார், ஒரு கம்பெனி சார் அங்கே பேசணும் வாங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட போய் நான் எப்படி தொகையெல்லாம் பேச முடியும், எதுவுமே பேசல. அவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி சொன்னேன், சார் சிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, ஸோ லேடிஸுக்கு தனியாக ரூமும் ஜென்ஸுக்கு தனியாக ரூமும் கொஞ்சம் அலாட் பண்ணி கொடுத்துருங்க, அது மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அது பண்ணிடலாம் சார். யாரோ ஒருத்தர் பேசினாரு, ரூம் எல்லாம் அலாட் ஆகிடுச்சு. நாங்கள் இவங்கள்ட்ட சொன்னோம், நம்ம ஜாலியாக ஒரு ட்ரிப்பாக போயிட்டு வருவோம்னு. யாருமே எதுவும் கேட்கல. இவங்க 3 பேரும் எங்கே போகிறோம், என்ன பேச போகிறோம், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. தலைப்பு சொன்னேன், வாங்க நட்டு காரில் ஜாலியாக போயிட்டே இருக்கும். ஒரு வழியில் கருப்பட்டி காப்பி அதெல்லாம் சொல்கிறாப்புல, அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பீக்கர் வேணும், புதுசாக ஒரு ஸ்பீக்கர். இப்போ குபேந்திரன் சாருக்கு அடிக்கடி நம்ம அழைக்கிற பவித்ரான்னு நினைக்கிறேன், பவித்ரா கூப்பிட்டாங்க. அவங்களாம் எனக்கு அறிமுகம் கிடையாது. போகிறோம். உண்மையாக சொல்கிறேங்க, மதிநுட்பத்தால் எனக்கு தெரிந்த ஒரே விஷயம் ப்ரொஃபஸர் பேராசிரியர் அப்துல் காதர் மட்டும்தான். SSLF என்ற நிறுவனம், அந்த மேடை இப்படி இருக்கும், அந்த அலுவலகம் இப்படி இருக்கும் என்றெல்லாம் சற்றும் தெரியாது. போகிறோம், ஜெயா டிவிக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டலில் எங்களை தங்க வைக்கிறாங்க. குளிச்சுட்டு கிளம்புறோம்.
நான் ரஞ்சித் நானும் கீழே டிஃபன் எங்களுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எங்கள் 6 பேருக்கு மட்டும். நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது ரஞ்சித் நானும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் ரஞ்சித், உண்மையாகவே எப்படி இருக்கும் ஸ்டேஜ் என்னென்னலாம் தெரியல, என்ன பணம் கொடுக்க போகிறேன், அதெல்லாம் விடுங்கண்ணே, ஜாலியாக வந்துட்டோம் பாருங்கள், காரில் வந்திருக்கோம், ஜாலியாக போயிருக்கோம், சாப்பிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு திரும்பி வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம், நல்லா ஜாலியாக பேசுவோம்ட்டாங்க. யாருமே என்ன பேச போகிறோம் என்னங்கிறது கூட பேசலைங்க. போனால் ஒரு மிகப்பெரிய ராஜ மாளிகை மாதிரி இருக்கு ஒரு அலுவலகம். வெறும் BMW, பென்ஸ், ஃபார்ச்சுனர் மட்டும்தான் நிற்கிது எங்கள் காரு. எல்லாருமே என்னமோ பெரிய ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி கோட் ஷூட்டோடயே இருக்காங்க. எங்களை கூப்பிட்டவர் இன்னும் வரல. நாங்கள் போய் கார் எடுத்துக்கிட்டு அங்கே ஓரமாக நின்றுட்டு இறங்குறதா வேணாமான்னு காருக்குள்ளேயே உட்காந்துருவோம். ரஞ்சித் சொன்னாப்புல, அண்ணா கன்ஃபார்மாக கேட்டிங்களா இந்த இடம் தானா, நம்மளை எதுவும் நம்ம மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்மள இருப்பா, லொக்கேஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னா அவர் அந்த சாரும் வந்தார். போகிறோம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நாங்கள் எதிர்பார்க்காத மாபெரும் ஹிட்டு. அன்னைக்கு ஹைலைட்டு செல்வாசனம் தான். நாங்கள்லாம் இயல்பாக எங்களோட ஸ்பீச்சில் பேசுவோம். அந்த SSLFல அன்னைக்கு ரொம்ப ஹைலைட் செல்வாசனம். அந்த ஓனர் மேலே ஏறி, அவர் பேர் சக்திவேல், நானும் ரஞ்சித்தும் எங்கள் காம்பினேஷனில் வேலை பற்றி பேசி, சக்திவேல், திருச்செந்தூர் வேல், திருத்தணி வேல், இந்த வேல், சூலாயுதம் அப்படிலாம் பேச பேச அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சு கண்லேயும் தண்ணியாக ஊற்றுது. ரஞ்சித் பேசும்போது அவர் கண்லேயும் தண்ணியாக ஊற்றுது சிரிச்சு சிரிச்சு. செல்வாசனம் பேசும்போது அவர் ரொம்ப சீரியஸாக அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. 2.5 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்துருந்தாரு. முடிச்சுட்டு மேடை ஏறணும்னு சொன்னார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு மனம் விட்டு சிரிச்சது இன்னைக்கு தான். 14 வருஷம் கழிச்சு இவங்கெல்லாம் யார் என்னன்னே எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை இந்த அத்தனை பேரும் பேசினாங்க, இந்த நடுவர் அதையே பேசினாருன்னு சொல்கிறாரு. அப்போ அது என்ன விஷயம்? விதி. சக்திவேல்கிற ஒருத்தரை சந்திப்போம் என்பது எங்கள் வாழ்க்கையில் தெரியாது. உண்மையான விஷயம் சொல்லட்டுங்களா? அந்த சக்திவேலினுடைய மகளின் மஞ்சள் நீராட்டு விழா புதுக்கோட்டை பக்கத்தில் அவருடைய சொந்த ஊரில் நடந்ததுங்க. எனக்கு அழைப்புதல் அனுப்பியிருந்தாங்க. அந்த சக்திவேல் சாரே பேசினார். சரின்ட்டு அன்னைக்கு கடுமையான வேலைகள், அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு திருவாரூரில் ஒரு திருமணம், சித்தி பொண்ணுக்கு திருமணம், அதை முடிச்சுட்டு அங்கே போகிறேன். கிட்டத்தட்ட 4 மணிக்கு போகிறாங்க. இறையன்பி சார், அரசியல் பிரபலங்கள், சினிமா நடிகர்கள் எல்லாரும் அப்போதான் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், சாதாரண ஒரே ஒரு முறை அவருடைய அலுவலகத்தில் சென்று பட்டிமன்றம் பேசி நடுவராக இருந்த ஒரே காரணத்தினால் மேடையை விட்டு இறங்கி வந்து தன் கைப்பட என் கரங்களை பற்றி மேடைக்கு அழைத்து சென்று அவர் மகளை ஆசி பெற செய்து எனக்கு அவர் சால்வை போட்டு போட்டோ எடுத்து அவங்க ஆபீஸ் புக்ல போட்டிருக்காரு. அனுப்பிச்சார் போட்டோ, இவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சார். அது விதியினால் அவரை கொடுத்த அறிமுகம், மதியினால் நாங்கள் செலுத்திய பேச்சு எங்களுக்கு கொடுத்த மரியாதை. அது எனக்கு கொடுத்த மரியாதை இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகும்போது என்ன தெரியுங்களா கேட்டாரு, நம்ம டீம்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, எல்லாரையும் திருப்பணும்னு ஆசை சார், முடியல சார் அப்படின்னு. அவர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு. அப்படியே பேசிட்டே மேலே போனார். கீழே திரும்பி இறங்கும்போது கேட்டாரு, அந்த ஹைட்டா இருப்பக்குள்ள ஒரு தம்பி, நீங்களும் பேசுனீங்களா வேலை பத்தி, என்ன கூட சிரிக்க வச்சாரு, அவருக்கு எப்படி இருக்காரு அப்படின்னாரு. நல்லா இருக்காரு சார், சீக்கிரமா நீங்க வரணும், நீங்க கான்டாக்டே பண்ணல அப்படின்னு அப்படியே கடன்னு பேசினார். இன்றைய தீர்ப்பும் அதை சார்ந்தே சொல்கிறேன். பொதுவாக எனக்கு புராண கதைகளோடு தான் தீர்ப்பு சொல்லி பழக்கம். நேரமின்மை காரணமாக ஒரு சிறிய புராண கதையோடு நான் நிறைவு செய்கிறேன். கர்ணன் மாபெரும் சக்திசாலி, எல்லோரும் தெரிந்தது. கர்ணனை அவ்வளவு எளிதில் யாராலும் கொல்ல முடியாது, அவன் பெற்ற வரம் அப்படி. ஆனால் அவன் சேர்ந்த இடமோ தவறான ஒரு இடம். ஏன் கர்ணனுக்கு அந்த வாழ்க்கை அமைந்தது என்று கர்ணன் இறந்த பிறகு குந்தி கிருஷ்ணனிடம் கேட்கிறார். கிருஷ்ணன் சொல்கின்றான், கர்ணன் நீ நினைப்பது போல் சாதாரண பிறவி அல்ல. கர்ணன் ஒரு மாபெரும் அரக்க பிறவி எடுத்த ராஜ அசுரன். 100 பிறவிகளுக்கு முன்னால் கர்ணனுக்கு சிரஞ்சீவி வரத்தை நானே அருளினேன். அப்படியா என்று குந்தி ஆச்சரியமாக பார்க்கிறார். அர்ஜுனன் வினவுகின்றான், நீ கொடுத்த வரத்தை நீயே பறிக்கின்ற வகையில் அவன் உயிரை யாசகமாக பெற்று என் கையால் எடுக்க வைத்தாயே, ஏன் என்று கேட்கின்றான். ஒரு முனிவர் தவம் செய்யும் பொழுது அவரை சீண்டி அசிங்கப்படுத்தினான் அந்த பிறவியில் ராஜ அசுரனாக இருந்த கர்ணன். அதனால் கர்ணன் பெற்ற வரமே அவனுக்கு சாபமாக மாறியது.
100 பிறவிகள் சிரஞ்சீவியாக வாழ வேண்டிய கர்ணனுக்கு அது அத்தனையும் 100 ஆடைகளாக கவசமாக இந்த ஒரு பிறவி மட்டும்தான் பாவத்தோடு கூடிய பிறவியாக அமையும் என்று விதி மாறியது. கர்மா அப்படி வேலை செய்தது. பிறந்தால் புண்ணியவதியான குந்தியின் வயிற்றில் பிரபந்தத்தின் நாயகனான என் அம்சமான சூரியனின் அருளால் கர்ணன் பிறந்தாலும் சேராத இடம் சேர்ந்தான். அவன் 100 பிறவிகள் எடுக்க வேண்டிய அம்சத்தின் பலன் பாவமாய் மாறியதால் 100 பிறவி ஒரு ஆடையாக கவசமாக இருந்தது. அவனுக்கு வரம் கொடுத்த என்னை தவிர யாராலும் அவனிடம் அந்த கவசத்தை பிரிக்க முடியாது என்ற காரணத்தினால் நானே சென்று தானம் கேட்கும் பொழுது வேறு வழியின்றி கவசத்தை பிரித்து ரத்தத்தை நீராக மாற்றி எனக்கு தானம் அளித்தான். அர்ஜுனன் அதன் பின்புதான் எய்த அம்பினால் அவன் இறந்தான். இதுதான் விதி செய்த விளையாட்டு. மதியால் நான் அந்த விதியை சரியாக செய்தேன். கடைசி வார்த்தை, மதியால் அவன் விதி செய்ததை சரியாக செய்தேன். விதிதான் தம்பி ரஞ்சித் சொன்னது போல், விதிதான் அன்பிற்கினிய சகோதரர் அண்ணன் செல்வாஸ் அண்ணன் சொன்னது போல், காயரோகனர் கன்னியாகுமரியிலிருந்து அழைத்து வந்து பெருமாளை சிவனாக நினைத்து வணங்கியவரை தேவாரம் படிக்க வைத்திருக்கிறது. தம்பி ரஞ்சித் எங்கேயோ எப்பொழுதோ சந்தித்த ஒரு அருமையான சகோதரியை, எங்கள் சகோதரி, அருமையான அந்த சகோதரியை மனம் முடிக்க விதி வழி செய்தது. அவர் சொன்னது போல் இந்திரா சௌந்தரராஜன் அருமையான மனிதர், தற்போதுதான் மறைந்தார். அவருக்கும் அந்த விதிதான் வழியதாக செய்தது என்று மிக சிறப்பாக சொன்னார்கள். சிவனருள் செந்திலும் கௌசிகாவும் ஹெலன் கெல்லரை பற்றியும் மதியினுடைய வெல்லக்கூடிய திருக்குறள்களை பற்றியும் அருமையாக சொன்னார்கள். வர்ணனி அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய வாதத்தை ஊழ்வினை எப்படியெல்லாம் செய்யும் அதை மதியால் வெல்ல முடியும் என்று சொன்னார். உண்மைதான், எல்லாமே மதியால் சிறப்பாக செய்ய முடியும். ஒரே ஒரு விஷயம், யாரையும் யாரும் சந்திக்கின்றது என்பதும் நாம் பார்க்கின்ற உருவங்களும் நாம் செல்கின்ற இடங்களும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நொடியும் வாழுகின்ற ஒவ்வொரு பொழுதும் உண்மையில் நம் சிந்தைக்கு எட்டாத ஒரு மிகப்பெரிய சிஸ்டமேட்டிக். அது இறைவனா அல்லது இறைவனுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளா என்பது உங்கள் புத்திக்கே விட்டு விடுகின்றேன். அந்த விதியை மதியால் சரியாக கையாண்டால் விதி நம் வசப்படும். கிருஷ்ண பரமாத்மா குந்திக்கு சொன்னது போல் கர்ணனின் விதியை மிக சரியாக கிருஷ்ணர் கையாண்டதால் தான் கர்ணன் தொடர்ந்து கெட்டவர்களின் பக்கம் இல்லாமல் வானத்தில் பெருமாளின் வைகுந்த வாசத்திற்கு சென்றார். எனவே விதி நம் வாழ்க்கையின் வெற்றியை நிறைவை தரும். அதை மதி கொண்டு சரி செய்வோம் என்ற மேலான தீர்ப்பை காயரோகரையும் நீலாயாதாட்சி அம்மனையும் வணங்கி உங்களிடத்தில் சமர்ப்பித்து மிக நீண்ட நேரம் ஆகிவிட்டது. நிச்சயம் நம்முடைய நாகை பல்கலை பேரவை எதிர்காலத்தில் நல்ல தமிழ் விழாக்களை சிறப்பாக நடத்தும் நல்ல ஸ்பான்சர்களோடு அதை முன்னின்று எங்கள் பேச்சாளர் பெருமக்கள் செய்து கொடுப்பார்கள் என்று கூறி பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.